Putri, pilihan melangkau generasi. வணக்கம். அருண் பிரபு ஐயா. எனக்கு அன்பான உறவுகளே, நம்முடைய அருண், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அன்பான உறவுகளே. நம்முடைய நிகழ்ச்சி நெறியாளர், இன்றைய நெறியாளர் திரு அருண் பிரபு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வழக்கமான நம்முடைய நெறியாளர் மலையரசன் அவர்கள் தமிழ்நாடு பயணம் மேற்கொண்டு சென்றிருப்பதால் இன்று அருண் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் நெறியாளராக செயல்படுவார். உள்ளபடியே நம்முடைய மரியாதைக்குரிய ஆன்மீக உரையாளர் ஐயா விசிறி சங்கர் அவர்களை இங்கே அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய ஆன்மீக குரு விசிறி சாமியார் என்று அழைக்கப்படக்கூடிய யோகி ராம் சரத்குமார் அவருடைய மிகச்சிறந்த வார்த்தையான நம்பிக்கை தெய்வத்தை விடவும் மதத்தை விடவும் மேலானது என்ற ஒரு வார்த்தையை உலகம் முழுவதும் தன்னுடைய உரையின் மூலமாக பரவி வரக்கூடிய ஐயா அவர்கள் நம்முடைய ஞாயிறு பேச்சிலே பல தடவை பேசியிருக்கிறார். இன்று அவர் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கிறார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை சந்தித்த அந்த சந்தர்ப்பம் மிக இனிமையானது. ஒரு ஆன்மீக சாமியார் வந்திருக்கிறார் என்று அவரை கோலாலம்பூரில் பார்க்க போனேன். அவரோடு உட்கார்ந்து பேசுகின்ற பொழுதுதான் அவர் ஒரு பக்கம் ஆன்மீகம், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய தன்னம்பிக்கை சிந்தனையாளராக இருந்தார். அவரை நான் சார்ந்திருக்கிற தொழில் எல்லாம் பேச வைத்த பிறகுதான் எனக்கும் அவருக்கும் நெருக்கமான ஒரு உறவு உண்டானது. ஆகவே ஞாயிறு பேச்சு கடந்த 5 வருடங்களாக இருந்தாலும் அவரை நான் ரொம்ப நேரத்துக்கு பிறகு இன்றுதான் அவருக்கு ஓய்வு கிடைத்திருக்கிறது. மக்கள் வந்தவண்ணமாக இருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் வருவார்கள். அருண், உங்களுடைய வரவேற்புரையை அல்லது இன்றைய நிகழ்ச்சியை பற்றி உங்க பேச்சை சொல்லுங்கள் ஐயா. பேசுங்கள் அருண். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேக்குதா சார் நான் பேசுறது? நல்லா கேக்குது, தாராளமா பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஞாயிறு பேச்சு மக்கள் நல்வாழ்வு குழு தலைவர் திரு தன்னம்பிக்கை தளபதி திரு ரேகோ ராசு அவர்கள் மூலம் உலகத்தில் பல பேருக்கு இது கிடைப்பதாக ஒரு வாய்ப்பை இந்த ஞாயிறு பேச்சு ஏற்படுத்தி உள்ளது. பல நாடுகளிலிருந்து பல பேச்சாளர்கள் தன்முனைப்பு பற்றி பேசி இருக்கிறார்கள். இந்த வாரம் நமக்கு பேச இருப்பது விசிறி சங்கர் ஐயா அவர்கள். இவர்கள் ஏற்கனவே இந்த 5 ஆண்டுகளில் எனக்கு தெரிந்து ஒரு 3-4 முறை பேசி இருப்பார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது அதில் கலந்து கொண்ட அனைவருமே அவர்களுடைய பேச்சு இன்னொரு வாரமும் நீடிக்க வேண்டும் என்று பலர் சொல்லியது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவர்கள் பேச்சில் இருந்து நம் வாழ்க்கைக்கும் சரி, வியாபாரத்திற்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி என்னென்ன வேண்டும் என்பதை நாம் அதை எழுதி வைத்து பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல்கள் ஏற்படும். அதாவது முன்னேற்றம், வெற்றி, அதை நோக்கி நாம் நேர்மறை சிந்தனையில் செல்வதற்கு அவர்களுடைய பேச்சு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த விசிறி சங்கர் ஐயா என்று சொல்லும் பொழுது நம் யோகிராம் சுரத்குமார் பற்றி தான் அவர்கள் அந்த ஆன்மீகத்தில் சொல்வார்கள். இப்பொழுது நான் சொல்வது எனக்கே பெருமையாக இருக்கிறது. நான் ஒரு 4-5 வயது 6 வயது இருக்கும் பொழுது அந்த யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களை நேரில் ஒரு 4-5 பேர்களுடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் அந்த யோகிராம் சுவாமி அவர்கள் மடியில் என்னை உட்கார வைத்தது எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. இங்கே சிவகாசியில் சுரேந்திரன், உமா என்பவர்கள் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர்கள். அவர்கள் அந்த காலத்தில் 1985-86 ஆண்டாக இருக்கலாம் நான் சொல்வது. நான் பிறந்தது 71ஆம் ஆண்டு, அப்பொழுது 76-77ஆம் ஆண்டாக கூட இருக்கலாம். அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு அந்த சாமியை பற்றி இன்னும் என் எண்ணம் வலுவாகிறது. இந்த ஞாயிறு பேச்சில் இந்த வாரம்
ஐயா பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒளியின் பாதையில் ஒவ்வொரு நாளும். நாம் ஒவ்வொரு நாளையும் எப்படியோ கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதில் அந்த பாதையை அவர்கள் இன்று சொல்ல போகிறார்கள். இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவிற்கு ஆதரவு தரும் எல்லோரையும் நான் எல்லோருக்கும் நன்றி சொல்கிறேன். இப்பொழுது நம் விசிறி சங்கர் ஐயா அவர்களை உங்கள் முன் பேசுவதற்கு பலத்த கைதட்டலுடன் அவர்களை அழைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. அன்மியூட் செய்து கொள்ளுங்கள் ஐயா. அன்மியூட் செய்யுங்கள் ஐயா, அன்மியூட் செய்யுங்கள். பேச்சாளர் ஐயா, உங்கள் மைக்கை அன்மியூட் செய்யுங்கள். இல்ல, இன்னும் அன்மியூட் ஆகல. அவங்க கோ-ஹோஸ்டா தான் இருக்காங்க, அதனால டக்குன்னு ஆயிரணும். நீங்க அவங்க படத்தை, அவங்க பேரை கிளிக் பண்ணி அன்மியூட்னு கொடுங்க ரேகோ சார். அந்த OPOCPH இருக்கிறத தொடுங்க சார். அந்த பேரை தொட்டுட்டு ஆஸ்க் யூ டு அன்மியூட்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கேக்குதா அருண்? கேக்குதா? அருமையா கேக்குது, அருமையா கேக்குது சார். யோகிராம் சுரத்குமார், எல்லோரையும் இந்த மாலை வேளையில் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்முடைய ரேகோ ராசு ஐயா அவருடைய இந்த அருமையான சேவையில் அடியேனும் பங்கு கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர் தலைப்பு கேட்டார், உடனே ஒரு 2 நிமிடத்திலே வந்துட்டது, ஒளியின் பாதையில் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் பெரிய அளவுக்கு சிந்திக்கலாம். அப்படி ரேகோ ராசு ஐயாவுடைய சேவை எனக்கு தெரியும். இந்த உங்களுடைய இந்த ஞாயிறு பேச்சு என்ன பாதையில் பயணிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். ஐயா பேசுங்கன்னு டேட் கிடைச்ச உடனே தலைப்புன்னு கேட்டாங்க. அடுத்த நிமிடமே அந்த தலைப்பு அப்படி பிறந்து வந்தது, ஒளியின் பாதையில் ஒவ்வொரு நாளும். என்னை ஒரு அறிமுகப்படுத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன காணொளி வெளியிட்டு இருந்தாரு நம்முடைய ரேகோ ஐயா. அதுல அவருக்கே ஒரு கேள்வி வச்சாரு, இந்த ஒளியின் பாதைனா இது ஞான ஒளியா இல்ல இது கதிரவனுடைய ஒளியா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரெண்டும் தான். ஏனென்று கேட்டால், அன்றாட நம்ம வாழ்க்கையினுடைய வெளிச்சம் ஒளிங்கிறது கதிரவன் தருகின்ற ஒளி. அது புறத்தே இருந்து வருகின்ற ஒளி. இன்னொரு ஒளி அகத்தில் இருந்தும் ஒரு ஒளி பிறக்க வேண்டும். இந்த 2 ஒளியும் சேரும் பொழுதுதான் வாழ்க்கை முழு பிரகாசம் அடைகின்றது. எனவே நான் அது 2ஐயுமே ஏத்துக்கிறேன். இயற்கை இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது, இந்த வாழ்க்கை நம் கண்ணும் உண்மையாக இருக்கிறது. அதனுடைய ஒளி நமக்கு தேவை. இதில் நடந்து செல்வதற்கு நம்ம அகத்தில் ஒரு ஒளி நமக்கு வேண்டும். அது பாரதி சொல்லுவான், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். பாரதியுடைய ஒரு அருமையான வரி. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். நம்ம அகத்தில் நமக்குள் ஒரு வெளிச்சம் இருந்தால் நிச்சயமாக அந்த வெளிச்சம் நம்மை சுற்றி பரவும். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்மோடு பயணிக்கின்ற எல்லோருக்கும் அது உதவியாக இருக்கும் என்ற விஷயம். இனி இந்த விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயே பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒளிமிக்க நாளாகத்தான் இருக்கு. இதுல நம்ம அதை பார்க்கிற பார்வை தான் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்றது, ஒரு இரவு அகல்கிறது, அந்த இடத்தில் ஒரு பகல் வருகிறது, அது வெளிச்சத்தை தருகிறது. அப்போ சூரியன் தருகிற செய்தி என்ன? ஒவ்வொரு நாளும் இருள் அகலும், ஒளி வரும் என்கிற செய்தியை சூரியன் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்கிறது. சூரியன் தருகிற செய்தி, அவர் சொல்கின்ற கதிரவன் ஒளி தருகின்ற செய்தி என்ன? ஒரு நாள் கூட தவறாமல். சூரியனுக்கு வீக்லி ஆஃப் கிடையாது, ஓய்வு கிடையாது. சூரியனுக்கு ஹாலிடேஸ் கிடையாது. 365 நாட்கள் இந்த யுகம் உள்ள வரை, இந்த பூமி இருக்க வரை, அந்த சூரியனுடைய சுழற்சி இருக்க வரை தினமும் சூரியன் ஒளி கிரணங்களால் நம்முடைய கதவை தட்டுகின்றது. எனவே சூரியன் வாழ்க்கைக்கு தருகிற செய்தி என்ன? இருள் அகலும், ஒளி வரும். இதான் சூரியன் தருகிற செய்தி. இதை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும். வாழ்க்கையில நம்ம தன்னம்பிக்கை எப்படி எடுக்கிறது? நம்ம வாழ்க்கையில் இருள் இருந்தால் அது அகலும், அந்த ஒளி அந்த இடத்திற்கு சேரும். இதனுடைய சாட்சி தினம் தினம் உதிக்கின்ற சூரியன். அடுத்ததாக நம்முடைய அந்த சூரியனுடைய அந்த ஒளியை நாம் உள்வாங்கி கொண்டு நாம வாழ்க்கையில நடைபோட ஆரம்பிக்கணும். அப்படி நடைபோடும் போதுதான் நம் முன்ன அந்த ஒளி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒளி காட்டுகின்ற பாதையாகத்தான் அமையும்.
இப்போ ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, அந்த தெளிவு பெற்ற மதியினாய் வா வாங்கிற மாதிரி பாரதி பாடியிருப்பான். அந்த ஒளி படைத்த கண் நமக்கு வேணும்னு சொல்றாங்க. சூரியன் இப்ப காயத்ரின்னு ஒரு மந்திரம் நாங்க சொல்லுவோம். அந்த காயத்ரி மந்திரமே என்ன கேட்டுச்சுன்னா, ஓம் பூர்புவஸ்வக தத் சபிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி. சூரியனே உன்னுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தருவாய். எல்லா பிரார்த்தனைகளிலும் அந்த 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 வெளிச்சத்தை தான் அவங்க கேட்கிறாங்க. எங்களுடைய அந்த அஞ்ஞான இருள் அகன்று ஞானமாகிய ஒளி எங்களுக்குள் பிறக்கட்டும். அந்த அந்த ஒளி தான் வழிகாட்டுகின்ற விஷயமாக இருக்கும். ஆனா இயற்கை இயல்பிலேயே ஒவ்வொரு நாளையும் சூரியன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒளியோடு தான் ஒவ்வொரு நாளையும் துவங்குகின்றது. இப்போ மனிதனுக்கு மனதுக்குள் இருள் இருந்தா தான் ஒரு கவலை வரும். ஐயோ, இன்றைய பொழுதை எப்படி கழிக்க? எனவே புறத்தே இருக்கின்ற வெளிச்சத்தை, ஒளியை நாம ஒவ்வொரு நாளும் அகத்தை வாங்கி கொள்ள வேண்டும். அது சூரியன் தான் அதனுடைய விஷயம். எனவே சூரியனை வணங்கி அன்றைய நாளை ஆரம்பிக்கிறோம். அந்த சூரியன் தருகின்ற ஒளியை உருவாக்கி கொள்வோம். அதுதான் பெரிய மெசேஜ், ஓப்பன் மெசேஜ். இந்த இயற்கை உங்களுக்கு அந்த வாழ்க்கை உங்களுக்கு தருகிற மெசேஜ். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிப்பது போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் ஒளி பெறும், ஒளி தரும் என்கின்ற மெசேஜ் வருது. அதை நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த ஒளியைத்தான் பார்க்கணும். அதாவது இருள் ஒளி ரெண்டுமே இருக்குது. அவநம்பிக்கை இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது. மனித வாழ்க்கையில சில கணங்களில் ஒரு அவநம்பிக்கையா இருக்கும், நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கு. இதுல நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கு. நம்ம எதை சார்ந்ததன் வண்ணம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் பேசும். நம்ம எதில் அதிகமான தோய்வு இருக்கிறதோ அதனுடைய தாக்கம் தான் நம்மள்ட்ட இருக்கும். நாம ஒளியோடு பயணிக்கிற ஒரு மனநிலை நம்மள்ட்ட இருந்தா நம்ம வாழ்க்கையே ஒளி சூழ்ந்து இருக்கும். எப்பவுமே நமக்கு சில சந்தேகங்கள், சில ஊசலாட்டங்கள், சில அவநம்பிக்கைகள் நம்மள்ட்ட இருந்தா அந்த வாழ்க்கை இருள் சூழ்ந்து வந்துடும். இருளின் பாதை என்பது அவநம்பிக்கை. இருளின் பாதை என்பது எதற்கும் சந்தேகித்தல். இருளின் பாதை என்பது ஒரு ஒரு அவநம்பிக்கை, ஒரு நிச்சயமின்மை. இதெல்லாம் இருளை நோக்கி போகும். ஒளியின் பாதை என்பது நம்பிக்கை. ஒளியின் பாதை என்பது ஒரு அகண்ட தன்மை, ஒரு பரந்து விரிந்த தன்மை, எல்லாவற்றையும் அரவணைத்து பார்க்கின்ற ஒரு பெரும் பார்வை. அதான் ஒளியினுடைய பார்வை. எனவே நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய ஒரு அணுகுமுறை பரந்து விரிந்து எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு அணுகுமுறை நம்மளிடம் வந்து விட்டால் அந்த அணுகுமுறையே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நம்முடைய ஆட்டிடியூட் தான். நாம் அந்த வாழ்க்கையை எப்படி அணுகிறோம் அதை வச்சுதான் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே செதுக்கப்படுகிறது. ஒளி உள்ளவர்களை நாடி ஒளி வந்து சேரும், இருள் உள்ளவர்களை நாடி இருள் சேரும். இது இயல்பு. அதாவது ஒரு ஆண்டனா மாதிரி, ஒரு அந்தந்த வேவ்லென்த் ஆண்டனா அந்தந்த வேவ்லென்த்தை இழுத்துக்கிற மாதிரி நம்மள்ட்ட என்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மையான விஷயங்கள் தான் இருக்கும். உலகத்துல ரெண்டுமே இருக்கும். ஒரு கதை கதையில நிகழ்ந்ததுதான். துரோணாச்சாரியாருடைய அந்த குருகுல பள்ளி முடிந்தவுடன் ஒரே குருகுல பள்ளியில் படித்தவர்கள் தான் துரியோதனர்களும் பாண்டவர்களும். அந்த குருகுலம் முடிந்த உடனே குருநாதர் என்ன பண்ணுவாரு, வெளி உலகை பார்த்துவான்னு சொல்லி அனுப்புவார் தன்னுடைய சீடர்களை. இது எல்லா குருகுல வாழ்க்கையிலும் உள்ளது. முதல் நாள் துரியோதனனை அனுப்புறாரு. அந்த குருகுல படிப்பு முடிஞ்சோன்னா நீ போய் உலகத்தை ஊரை சுத்தி பார்த்துவான்னு. காலையில இருந்து சாயங்காலம் வரை போயிட்டு இரவு திரும்பி வரான். இரவு நீ என்ன பார்த்தங்கிறத அவன் ரிப்போர்ட் பண்ணணும், ஆசிரியருக்கும் குருவுக்கும் சுற்றி உள்ள மற்ற மாணவர்களுக்கும். அவன் போய் என்ன பார்த்து வந்திருக்கான் துரியோதனன், இங்க அழகான மதுபானங்கள்லாம் விதவிதமா அங்க விற்பனை ஆகுது, கிடைக்குது, நல்ல பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, சூதாட்டம் எல்லாம் ஆடுறாங்க, சாதுரியமாக நம்ம சூதாட்டம் பயிலாம் ஆடலாம் சொல்லி அவனுக்கு பிடித்த அந்த விஷயங்களாக சூதாட்டம் நடக்கிறது, மதுபான நடக்குது, கேளிக்கை விடுதல் இருக்குது, உலகம் வெளியே ரொம்ப அழகா இருக்குது, எப்ப என் குருகுல வாழ்க்கை முடியும் இதெல்லாம் நான் அனுபவிக்க கிளம்பணும்னு சொல்லி நான் ஆவலாக இருக்கிறேன்னு அவன் சொல்லிடுறான். அடுத்த நாள் தர்மரை அனுப்புறாரு. தர்மர் அடுத்த நாள் போய் அதே மாதிரி சுத்தி எல்லாம் முடிச்சு ஈவினிங் வராரு. நீ உலகத்தில் என்ன பார்த்தான்னு துரோணர் கேட்கிறாரு. தர்மன் சொல்றான், நான் பார்த்தேன், அதிகாலையில் எழுந்து போகும்போது கோவில்களில் மணிச்சத்தம் கேட்டது, அந்த கோவில்களில் சென்று நான் வணங்கினேன், அங்க யாகங்கள் வளர்த்தார்கள், மந்திரங்கள் சொன்னார்கள், அதை நான் உட்கார்ந்து நம்ம குருகுலத்தில் கற்ற மந்திரங்களே அவர்கள் சொன்னார்கள், நான் அதை உட்கார்ந்து கேட்டேன், நல்ல ஒரு பெரியவர்கள் ஞானிகள்லாம் இருந்தாங்க, அவர்களெல்லாம் வணங்கி அவர்களுடைய ஆசிகள்லாம் பெற்றேன், அப்படி சென்று நல்ல வயல்வெளிகள் இருந்தன, நல்ல மரங்கள், பூக்கள், காய்கள், கனிகள்லாம் காய்த்திருந்தன, அதையெல்லாம் நான் பார்த்து அந்த நிலைகளில் இளைப்பாரி விட்டு வந்தேன், உலகம் நன்றாகத்தான் இருக்கிறது, நல்லவர்களும் நிறைய இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றார். அப்பதான் துரோணருக்கு விளக்குவார், இந்த ரெண்டுமே உண்மைதான் தம்பி, 2 பேரும் ரிப்போர்ட் பண்ணது கரெக்ட் தான், வாழ்க்கையில இந்த 2 இருக்குது, துரியோதனன் தனக்கு எதை விரும்புறானோ அந்த காட்சிகளா அவனுக்கு கிடைக்குது,
தர்மன் எதை விரும்புறானோ அந்த காட்சிகளா அவனுக்கு கிடைக்குது. என்றைக்குமே வாழ்க்கையில் இருட்டும் ஒளியும் இருக்கும். இல்ல நம்ம எதை எடுக்கிறோங்கிறத பொறுத்தா இருக்கு. நாம ஒளியை பார்த்து ஒளியையே பார்த்து ஒளியையே அடையணும், ஒளியை நோக்கியே நம்முடைய செயல், சிந்தனை, குவிதல் எல்லாம் இருக்கும் பொழுது வாழ்க்கையே ஒளிமயமாயிரும். நாம இருளின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு, இருளின் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு, அது மாதிரி வந்துட்டா நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி போயிடும். அப்ப இந்த இடத்துல நம்ம கையில தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கணுமா, அவநம்பிக்கைகளோடும் எப்போதுமே ஒரு தடுமாற்றங்களோடும் இருக்கிற ஒரு இருளின் பாதையில் அது நழுவி போகணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ உன் வாழ்க்கை உன் கையில் சில ஆட்டோல எழுதி போட்டிருப்பாங்க, அது உண்மைதான். எத்பாவோ தத்பவதி அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். சைவ சித்தாந்தம் சொல்கிறது சார்ந்ததன் வண்ணம். நீ எதோட அதிக தோய்வு வைத்திருக்கிறாயோ அதனுடைய தன்மை தான் உன்னிடம் ஏறும். ஒரு சாதாரண காந்தத்தோடு ஒரு ஊசியை வச்சிருந்தோம்னா அந்த ஊசிக்கு கூட அந்த காந்தத்தன்மை வந்துடும். ஒரு மணி நேரம் ஒரு காந்தத்தின் மீது ஒரு ஊசியை வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஊசியை எடுத்து இன்னொரு ஊசியை தொடுங்க, அந்த ஊசி இன்னொரு ஊசி இருக்க ஆரம்பிச்சது. 1 மணி நேரத்தில் அந்த காந்தத்தினுடைய காந்தத்தன்மை இந்த இரும்பு ஊசியில ஏறி அது ஒரு சின்ன காந்தமாகி அடுத்த இதை இழுக்க ஆரம்பிச்சது. அப்போ உயிரற்ற ஜட பொருளான ஒரு இரும்பு துகளுக்கே 1 மணி நேரம் தோய்ந்திருந்ததனால் காந்த சக்தி வரும் பொழுது மனிதர்களாகிய நாம் உயர்ந்த சிந்தனைகளோடு, உயர்ந்த விஷயங்களோடு, ஒளிமிக்க விஷயங்களோடு நாம சார்ந்து இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகத்தான். அதுதான் பாரதி சொன்னா, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம். அப்படிதான் வரும். நம்முடைய நல்ல வார்த்தைகள் தான் வரும், நம்மகிட்ட இருந்து நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் தான் வரும். இதுதான் வாழ்க்கை. இந்த பார்வையில் அப்படியே பாருங்க. இதைத்தான் நானும் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒளியின் பாதையில் தான் பயணித்துட்டு இருக்கிறோம். நம்ம அதை கவனிக்கல. நல்லா அந்த உலகம் முழுக்க பார்க்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு உண்மை இருக்குங்க, எல்லாமே ஒரு வளர்முகமாத்தான் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா உலகம் வளர்முகமாத்தான் இருக்குது. தொடர்ந்து உலகம் தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு, தன்னை மென்மேலும் வளருது. எல்லா தாவரங்களையும் பாருங்க, மேல் நோக்கி தான் எல்லாம் வளரும். எதுவா இருந்தாலும் வேர் கீழே போகும், மரம் மேல் நோக்கி வளரும். எங்க பார்த்தாலும் ஒன்று இல்லை. நான் நேற்று 2 தினங்கள் முன்பு உட்கார்ந்து இருக்கும்போது என்னுடைய ஒரு புத்தகம் வாசிட்டு இருக்கிறேன். பக்கத்துல எங்களுடைய டேபிள் ஃபேன் இருக்கு. அந்த டேபிள் ஃபேன்ல ஒரு தவளை குதித்து இந்த டேபிள் ஃபேன்ல அடிச்சு அதோட ஒரு கால் அந்த ஃபேன்ல சிக்கி அருந்தது. நான் உடனே ஃபேனை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த தவளையை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஸ்டிக் பிளேட்டையும் எடுத்துட்டு ஒரு சின்ன குச்சி எடுத்து போறேன். அது உள்ள சிக்கிக்கிட்டது. அந்த டேபிள் ஃபேனுக்கு உள்ள மாட்டிருக்கு. அதை அப்படி தள்ளி விட்டா கீழே அந்த பிளேட்ல பிடிச்சி அதை வெளியே விட்டுறான்னு பாக்குறேன். அப்படியே ரத்தம் சொட்டு ஒரு கால் துண்டாயி அதுவும் அதில் இருக்குது. நான் அந்த குச்சி வச்சு தவளையை லேச கீழே தள்ளும் போது அது உடனே நகருது. அப்போ அது ஒரு கால் இழந்து ரத்தம் சொட்ட இருக்கிற நேரத்துல நான் அதை காப்பாற்றதான் குச்சியை கொண்டு போறேன். அதை விட்டு கீழே தெரியாச்சுன்னா பிளாஸ்டிக் பிளேட்ல ஏஞ்செல்லாம் அதை கொண்டு வெளியே பத்திரமா விட்டுறான்னு பாக்குறேன். அதுக்கு அது தெரியல. அப்ப அந்த ஒரு காலை இழந்து ரத்தம் சொட்டு இந்த நேரத்தில் கூட ஒரு குச்சியால் அதை லேசா கீழே தள்ளுறதுக்காக நான் குத்த போறேன், அது உடனே நகருது. அப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையில தெரிஞ்சது. அப்போ அந்த மரணம் வர்ற மாதிரி ஒரு தருவாய், அந்த தருவாயிலும் கூட தன்னை தற்காத்து கொள்ள அது முனைகிறது. பார்த்தீங்களா அந்த உணர்ச்சி? இதான் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் சொல்றாங்க. இயற்கை அதற்கு இயல்பாக கொடுத்திருக்கிற ஒரு தற்காப்புணர்ச்சி. இது அழகா இருக்குது. அப்ப அடுத்த நிமிஷம் அதுக்கு கஷ்டப்பட்டு தள்ளி நான் அதை விழ வச்சு திருப்பி அதை காப்பாற்றி வெளியே எடுத்து போனேன். ஆனா அது என் சிந்தனைக்குள்ள ஒரு பெரிய பொறியை கொடுத்துருது. ஒரு கால் உடைந்து ரத்தம் வழியே இருக்கின்ற தவளை கூட நம்ம ஒரு குச்சியால் அதை காப்பாத்துறதுக்கு தான் அதை பிடிச்சி விற்களத்துல குத்த வர்றோம். அந்த குச்சியை பார்த்துட்டு அது அப்படி நகருது, தன்னை தற்காத்து கொள்ள முனைகிறது. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெறணும், தொடர்ந்து வாழணும் என்கின்ற முனைப்பு ஒரு சின்ன குட்டி தவளையிலிருந்து இந்த உலகம் முழுக்க இருக்கு. இந்த உலகம் முழுக்க இயற்கையினுடைய தாவரங்கள், விலங்குகள் எதை பார்த்தாலும் அதுக்குள்ள தன் இருப்புக்கான ஒரு போராட்டம், தன் இருப்பை தக்க வைப்பதற்கான ஒரு உள் உணர்வு இருக்கு. இதை வச்சு கூட 19ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய பிலாசபி வந்தது, இருத்தலியம், எக்ஸிஸ்டன்சியலிசம் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இருத்தலிய கோட்பாடு வந்துச்சு 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு இருப்பு இருக்குது, அவன் அந்த இருப்பை அவன் உணர்ந்து அதில் வாழ்வது அப்படிங்கிறதாய் அது ஆர்ட்டாலாம் வந்துச்சு. அது பின்னாடி நாவல், இலக்கியம், திரைப்படங்கள் வந்துச்சு. இருத்தலிய கோட்பாடு, கவிதைகள் வந்தது, எல்லாமே வந்துச்சு. 2ஆம் உலக போருடைய அழிவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு விஷயம். வேறு லட்சியவாதங்களை மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு இருத்தல் இருக்குது. அந்த இருப்புக்கான ஒரு உந்துதல் இருந்துட்டு இருக்குது, ஒரு உள் உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. இதைத்தான் நம்ம எடுக்கணும்.
அப்போ இயற்கையே நமக்கு அந்த ஆற்றலை தந்திருக்குது. தொடர்ந்து போராடுகிற நான் கூட பேசிருக்கேன், ஒரு குழந்தை கீழே விழுந்தா கூட திரும்பி அதை எந்திரிக்க ட்ரை பண்ணுது. அப்ப இயற்கையிலேயே மேலும் மேலும் முயல்கின்ற விடாமுயற்சிக்கான உந்துதல் நம்மள்ட்ட இருக்குது. ஆனா நம்ம அதை பிரயோகிக்கிறோமா? ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த இயற்கை தெரிகிற அந்த உந்துதலை விட்டுட்டு நாம மனதளவில் சோர்ந்து பிடிக்கிறோம். நாம அப்படியே மனதுக்குள்ள நகர்ந்துடுறோம். மனம் சோர்வடைஞ்சாச்சுன்னா உடல் சோர்ந்துருது. நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, மனம், உடல், நாங்க அது கூட ஒண்ணு சொல்லுவோம், ஆத்மா சொல்லுவோம். மனதுக்கு அப்பால் ஒரு வெளி இருக்குங்கிறத நாங்க சொல்றோம். அது அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் மனதுக்கு அப்பாலும் இதே சகலதையும் பார்க்கிற ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். என் மனசுன்னு சொல்றோம். என் மனசுன்னு சொல்லும்போது என் மனசுக்கு அப்பால் ஒருத்தர் உட்காந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். தேர் இஸ் a watcher. அப்போ அந்த உடல் மனம் சோர்வடையும் பொழுதுதான் உடல் சோர்வடையுது. ஆனா மனதை நீங்க உற்சாகமா வச்சுட்டீங்கன்னா உடலும் உற்சாகமா இருக்கும். அப்ப மனம் உடலுடைய எஜமான்மா இருக்குது. நம்ம பல விஷயங்கள் மனச்சோர்வு அடைந்து விடுவதனால் நாம் அப்படியே சோர்ந்துடுறோம். அப்புறம் நமக்கு அந்த ஒளி போயிருது, இருள் தான் நமக்கு தெரியுது. எனவே முதல்ல நம்மள்ட்ட என்ன இருக்கக்கூடாது? சோர்வு என்பதே இருக்கக்கூடாது. சோர்வே இருக்கக்கூடாது. எப்போதுமே உற்சாகம் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர். என்னுடைய குருநாதர் யோகிராம் சத்குமார் சொல்வாரு, faith is more than any god or any religion. நம்பிக்கையே தெய்வம் சொன்னாரு. மற்றவங்களுக்கெல்லாம் தெய்வ நம்பிக்கை. என் குருநாதர் யோகிராம் சரத்குமாருக்கு தெய்வ நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை தான் அவருக்கு தெய்வம். எனவே நீங்க எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். faith is more than any god or any religion. எந்த மதத்தை விடவும் தெய்வத்தை விடவும் நம்பிக்கை மேலானதுன்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய உண்மை, வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உண்மை. அவர்கிட்ட ஒரு பெரிய எழுத்தாளர் போறாரு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்களை எல்லாம் சொல்லி உலகமே கெட்டு போச்சு, எல்லாம் மோசமாயிடுச்சு ஆபு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சுவாமிகிட்ட அப்படியே சொல்றாரு. அவ்வளவு பொறுமையா கேட்டு முடிச்சுட்டு யோகி கேட்கிறாரு, ரைட்டர், உங்களுக்கு அவரை தன்னோட கடவுளை அப்பா அப்பா என்று சொல்வார். உங்களுக்கு ஃபாதர் இந்த உலகத்தை அப்படி காட்டுறாரு. இந்த பிச்சைக்காரருக்கு உலகத்தை எப்படி காட்டுறாரு தெரியுமா? குட்னஸ் லீட்ஸ் a whole world. நன்மையே இந்த உலகை நடத்துகிறது. இந்த பிச்சைக்காரனுக்கு தந்தை எப்படி உலகத்தை காட்டுறாரு? குட்னஸ் லீட்ஸ் a whole world. நன்மைதான் இந்த உலகத்தை நடத்துகிறது. இந்த உலகம் ஒரு பாசிட்டிவ் வேலை தான் போயிட்டு இருக்குது. இந்த உலகம் நன்மையை நோக்கி தான் நகருது. நன்மைதான் அந்த உலகத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறது என்று சொன்னார். ஒரு எழுத்தாளர் இந்த வாழ்வினுடைய துயரங்கள் கஷ்டங்கள் உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்றாரு. ஆனா யோகி சொல்றாரு, உலகம்லாம் கெட்டு போகல. எனக்கு தந்தை, உங்களுக்கு அப்படி ஒரு பார்வையை தந்தை தரலாம். அவரே குறை சொல்லல, உங்களுக்கு அப்படி ஒரு பார்வை வந்திருக்கு. பட் எனக்கு என் தந்தை காட்டுகிற பார்வை என்ன என்று கேட்டால், நன்மையே இந்த உலகை நடத்துகிறது. குட்னஸ் லீட்ஸ் a whole world. அப்போ ஒரு ஞானிக்கு இந்த ஒளி தான் தெரியுது. அவர் எல்லாத்தையும் ஒளிமயமா தான் பாக்குறாரு, வெற்றியாக தான் பாக்குறாரு. வெற்றி ஒன்றுதான் உண்டு. அவர் கூட எங்களுக்கு ஒரு மந்திரம், யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயான் முடிப்பார். அந்த ஜெயத்தை குருவாகிய ராஜன் தருகிறீர், வெற்றியைத்தான் சொல்றாரு. எடுத்த காரியம் யாவினும் வெற்றின்னு பாரதியார் பாடுவார். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி. அப்ப அந்த ஜெயம்ங்கிறது தான் யோகி கூட எங்களுக்கு தந்தார். ஜெய குரு ராயா, குருவாகிய ராஜன் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறேன், வெற்றியை தருகிறேன். அப்போ ஒரு வெற்றிக்கான ஒரு முழக்கமாகத்தான் அவருடைய நாமா, அவருடைய மந்திரம் இருக்கின்றது. எனவே வெற்றி தான் நம்முடைய பாதை. இயற்கை உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு மேம்படுத்துற ஒரு மெக்கானிசம் உலகம் முழுக்க. உங்க உடம்ப பாருங்க, உடல் தண்ணி தகவமைத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு 1000 செல் அழிகிறது, புதிதாக 1000 செல் உற்பத்தி ஆகிறது. வளர் சிதை மாற்றம் சொல்லுவாங்க. ஒரு பக்கத்துல பழைய செல்கள் கழிகிறது, புதிய செல்கள் அந்த இடத்துல உருவாயிட்டு இருக்குது. மனித உடல் அந்த மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இந்த சென் இதுல கூட சொல்லுவாங்க, ஒரு ஆற்றில் ஒரு முறைதான் நீங்கள் குளிக்க முடியும். ஏன்னால் நீங்க குளிச்ச நீர் ஓடி போயிட்டது. நேற்று குளித்த ஆறுல இன்றைய குளிக்க முடியாது. நேற்று குளித்த ஆறுடைய நீர் ஓடிட்டு இன்னைக்கு அடுத்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு. இந்த சென்னுடைய ஒரு அற்புதமான ஒரு கவித்துவமான வரியா தான், ஒரு ஆற்றில் ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் மூழ்க முடியும், குளிக்க முடியும் சொல்லுவாங்க. அது காரணம் ஏன்னா அந்த தண்ணீர் அந்த ஆறு ஓடிட்டு இன்னைக்கு அடுத்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து. அப்போ கணம் வாழ்க்கை தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அப்போ புதிய நீர்வரத்தில் ஆறு அப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப வாழ்க்கையுடைய எந்த பக்கத்தை பார்த்தாலும் இன்றைக்கு புதிய சூரியன், இன்றைக்கு புதிய ஆறு, அதுல புதிய நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புதிதாக 3 தளிர்கள் துளிர்த்திருக்கின்றன. அதிலே புதிதாக 2 மொட்டுகள் வந்திருக்கின்றன. சில மொட்டுகள் மலர்ந்திருக்கின்றன. அப்ப இந்த பூமியினுடைய எந்த பக்கத்தை பார்த்தாலும் அங்க ஒரு மலர்ச்சி, ஒரு வளர்ச்சி, ஒரு துடிப்பு அதுல இருந்துகிட்டே இருக்கு. இதுதானே இருக்கு. இதானே உங்கள்கிட்ட இருக்க முடியும். இயல்பா இயற்கையினுடைய ஒரு படைப்பான நம்முள்ளும் அந்த தன்மைதானே இயல்பாக இருக்கும். அப்ப நம்ம இயல்புக்கு மாறாக
நம்ம மனம் என்கிற கூட்டுக்குள் போய் உட்கார்ந்துக்கிட்டு நாமே நம்முடைய ஒரு சிலந்தி வலை பின்னுவது போல கவலைகளையும் அவநம்பிக்கைகளையும் நாம வளர்த்து கொண்டு ஐயோ எல்லாம் போச்சு சொல்லி இது நல்ல விஷயம். இந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்காட்லாந்துடைய மன்னன் ராபர்ட் புரூஸுடைய கதையை நம்ம பள்ளிகளில் கூட படிச்சிருப்போம். ஒரு குகையில போய் தொடர்ந்து ஸ்காட்லாந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த ராபர்ட் புரூஸ்ங்கிற மன்னன் பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட தோற்றோடி போய் ஒரு குகையில் சென்று பதுங்கி இருக்கிறான். அப்ப அந்த குகையிலுக்கு அவன் பலமுறை போராடி பார்த்து தோத்துருக்கான். அந்த குகையிலிருந்து பார்க்க அங்க ஒரு சிலந்தி வலை பண்ணுவதை பார்க்கிறான். ஒரு 6 முறை அந்த சிலந்தி வலையை பண்ணி அந்த வலை அருந்து கீழே விழுந்துருது. இப்ப 7வது முறை பார்க்கலாம் அந்த சிலந்தி கரெக்டா வலை பண்ணி சக்சஸ் ஆயிடுது. அப்ப அவனுக்கு நம்பிக்கை வருது. 6 முறை தோல்வி கண்ட சிலந்தி விடாமல் 7வது முறையும் முனைந்து தன்னுடைய வலையை கட்டி முடித்தது. அப்போ விடக்கூடாது, மீண்டும் போராடி பிரிட்டிஷ்காரர்களை ஜெயித்து ஸ்காட்லாந்தை சுதந்திர நாடாக அறிவித்து அவருடைய மன்னனாக மாறுகிறான் ராபர்ட் புரூஸ். அவருக்கு அந்த நம்பிக்கை கிடைத்து அந்த குகையிலே இருந்த சிலந்தி. இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்டோரி. ராபர்ட் புரூஸ் அண்ட் கேவில் உள்ள ஸ்பைடர் ஸ்டோரிங்கிறது வெரி ஃபேமஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 1200களில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அப்போ அந்த நம்பிக்கை வருது. ஒரு சிலந்தி திரும்ப திரும்ப அருந்த தன் வலையை மீண்டும் கட்டட்ட நம்ம பார்ப்போம். நம்ம வீடுகள்ல சிலந்தி வலையை அடிச்சோம், நம்ம துடைப்பத்தால அதெல்லாம் தொடச்சி விட்டுருவோம். சரி, இன்னைக்கு முடிஞ்சும் போனா ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா பழையபடி அந்த இடத்துல சிலந்தி வலைகிட்டு இருக்கும். அது தளர்வதில்லை. நாம எத்தனை முறை அந்த சிலந்தி வலையை நீக்கினாலும் மீண்டும் நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு வீட்டை வந்து பார்த்தோன்னா மீண்டும் சிலந்தி அங்க வலை பின்னிருக்கும். அது ஓய்வதே இல்லை. தன்னுடைய இதை அழிஞ்சிட்டு அப்ப இந்த இடம் வேண்டாம் சொல்லி அதே இடத்துல மீண்டும் அது கெட்டது. அப்ப இடைவிடாத முயற்சி, தொடர் முயற்சி, இதுதான் இயற்கையினுடைய பண்பா இருக்கு. சின்ன பூச்சிகள்ல கூட அந்த உந்துதல் இருக்குது. ஒரு செடி மரத்துல கூட அந்த உந்துதல் இருக்கு. எத்தனை ஒத்த கால் காக்கா பார்த்துருக்குறோம். வாழ இருந்த பல்லிகள் எத்தனை பார்த்துருக்குறோம். அதுவும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். வாழை சிக்கி கட்டாயிருக்கும், அந்த பள்ளியும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் போய் பூச்சிகள் படிச்சு சாப்பிட்டு இருக்கு. நான் பாக்குறேன். எங்க பகுதியில் ஒரு காகம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அது ஒரு கால் ஒடிஞ்சிருக்கும். அந்த ஒத்த காலே தத்தி அந்த காகம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இன்னும் இறை தேடுது, வாழ்ந்து அந்த கூட்டங்களோட பறக்குது வருது. அப்ப எத்தனையோ ஒற்றைக்கால் காகங்கள் இன்றைக்கும் வாழ்கின்றன. வாழறிந்த பல்லிகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த பல்லிக்கு இருக்கிற அந்த தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற இன்ஸ்டிங், அந்த போராடும் தன்மை, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற அதனுடைய உந்தல். அப்ப 2 காலுடைய மனிதனாகிய நமக்கு இருக்காதா? அதை நம்ம வளர்த்து இயற்கையில இருந்து படிக்கணும். நம்ம கண் முன்ன வாழ்க்கை நமக்கு முன்னால் அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி அழகா இருக்குது, தெளிவான முறை இருக்குது. அதே ராபர்ட் புரூஸ் அந்த ஒரு சிலந்திட்டு இருந்து படிச்சுட்டு அந்த தன்னம்பிக்கைங்கிற ஒளியை எடுத்துக்கிட்டு போறான். அந்த நாட்டுல 6 முறை தோற்று 7ஆம் முறை அடிச்சு ஜெயிச்சு அந்த நாட்டை ஸ்காட்லாண்ட விடுதலையை பெற்று அதனுடைய மன்னனாகவே முடிச்சு கொடுக்குறான். அது அவனுக்கு சாத்தியமாயிருக்கு. அப்ப அந்த ஒரு சிலந்திட்டு இருந்து அந்த பாடம் பிடிச்ச ராபர்ட் புரூஸால ஜெயிக்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கையினுடைய இந்த விஷயங்களை எல்லாம் நாம படிச்சுக்கிட்டு நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் வெற்றி பெறலாம். அதை நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த தன்மை இருக்குது. நம்முடைய இதிகாசங்கள், நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகின்றன. தமிழ்நாட்டில் 50 காப்பில் சிலப்பதிகாரம் ஒரு மிகப்பெரிய விஷயம். சிலப்பதிகாரத்தின் கதை எல்லாருக்கும் தெரியும். கோவலனை ஒரு நயவஞ்சகமாக பொற்கொள்ளனுடைய சொல்லை கேட்டு பாண்டிய நெடுஞ்செழியன் தவறாக தீர்ப்பு கொடுத்து கோவலன் கொல்லப்பட்டு விடுகிறான். அவர் மீது ஒரு அபாண்டமான குற்றம். அப்ப கண்ணகி கிளம்பி வரா. இத்தனைக்கும் கண்ணகி பாண்டிய நாட்டை சேர்ந்தவில்லை. அந்த ஊர் புதிது, அது எல்லாமே அவளுக்கு புதிது. ஆனால் தன் கணவன் ஒரு பொய் குற்றச்சாட்டால் கொல்லப்பட்டு விட்டான். தன் கணவன் உயிர் போனாலும் அவனை குற்றத்தின் பழியில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என சொல்லி சினம் ஏறி அந்த ஒரு சிலம்பு தான் விற்க வந்திருப்பான். இன்னொரு சிலம்பை தன் கையில ஏந்திட்டு நியாயம் கேட்க பாண்டியன் அவைக்கு வர்றான். நீங்க அந்த தைரியத்தை பார்க்கணும். அவ புகார் என்கிற பகுதியை சேர்ந்தவள். அவளுக்கும் இந்த மதுரைக்கும் சம்மந்தமே. இது பாண்டிய நாடு, அது சோழ நாடு. அவ சோழ நாட்டுல இருந்து பிழைப்பதற்காக பாண்டிய நாட்டுக்கு வந்தவள். வாழ்க்கையில தோற்று போய் வந்தவள். தொழில் தூங்குவதற்காக தன்னுடைய காலில் இருந்த ஒரு சிலம்பை கலத்தி கொடுத்தவள். அதை வித்து கொண்டு அந்த பணத்தை வச்சு தொழில் துவங்கலாம்னு சொல்லி போன கோவலன் பிடிபட்டு விடுகிறான். ஆனா அவளுடைய தைரியத்தை பார்த்துக்கிறான். கணவனை இழந்து விட்டாள், அது சொந்த ஊரும் இல்லை, எவ்வளவு தூரம் வந்துட்டா, அவள்கிட்ட எதுவுமே செல்வம் இல்லை, வாழ்க்கையில் அடிபட்டு கையில அந்த மிச்சம் இருக்குது அந்த ஒரே ஒரு சிலம்பு மட்டும் தான் கையில இருக்கு. ஆனாலும் தைரியமாக பாண்டியன் அவைக்கு அந்த மன்னன்ட்ட நாம் அந்த மன்னனை சந்திக்க விரும்புறேன் சொல்றான். அதான் அந்த போர்க்குணம், அந்த போராடும் தன்மை, அந்த உணர்வு, அந்த கேரக்டருக்கு போற. அப்புறம் உள்ள போறா. நீ யாருமா? நீர்வார் கண்ணுடன் என் முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடியோன்னு கேட்பார் அந்த பாண்டிய நெடுஞ்செழியன். கண்ணில் நீர்வார என் முன் நிற்கிறியமா, நீ யாருமான்னு கேட்கறாங்க. தேரா மன்னா செப்புபதுடையன்னு ஆரம்பிச்சார். எடுத்த உடனே தேரா மன்னா, தமிழ கௌரவமா சொன்னா ஆராய்ச்சி அறிவு கொஞ்சமும் இல்லாத மன்னனே, இன்னும் சொல்ல கொச்சையா சொன்னா முட்டாள் அரசனே, தேரா மன்னா, தேராத மன்னனே,
எதையும் தேர்ந்து பார்க்காமல் நம்புகிறவனே முட்டாளேங்கிறத அர்த்தம். தேரா மன்னா செப்புவதுடையேன்னு அப்பா நான் எங்கிருந்து வந்தேன், நான் புகாருங்கிற இடத்துல வந்தேன், அங்க எப்படி நீதி நெறியெல்லாம் 2-3 எக்ஸாம்பிள சொல்லி ஒரு ஒரு அங்கு எங்களுடைய நாட்டிலே ஒரு பசுவினுடைய தேர்காலிலே இளவரசன் ஒரு பசுவின் கன்றை கொன்று விட்டான் என சொல்லி அங்க இருக்கிற ஆராய்ச்சி மணியை அந்த பசு அடிக்க அதற்கு அந்த பசுவுக்கு நியாயம் வழங்க தன் மகனையே தேர்காலில் இட்டு கொன்று நீதி வழங்கியவன், தன்னுடைய தசையை அறிந்து புறாவுக்கு கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, இவர்களெல்லாம் நாண்ட புகார் மணியிலிருந்து வருகிறேன். தட் மீன்ஸ் நான் வாழ்ந்த என்னுடைய நாட்டிலே நீதி பரிபாலனம் அவ்வளவு நல்லா இருந்தேன், அங்கிருந்து வாரேன். ஆனா நீ உன்னுடைய அரசவையில தன்னுடைய விற்க வந்த என்னுடைய கணவனை கொன்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப சொல்றான் கல்வனை கோரல் கடுங்கொன்மை என்று. ஒரு கல்வனை கொல்லுதல் என்பது தவறில்லையுமா, அது ஒரு மன்னன் செய்ய வேண்டிய விஷயம் தான். அப்பதான் இல்ல சுட்டா உன்னுடைய இதுல இருக்கிற பரல் என்னன்னு கேட்கிறான். அவன் முத்துக்கள் சொல்றான், என்னுடைய இது மாணிக்க பரல் சொல்றான். உடனே அதை எங்க அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த இது வருது, இவா அதை உடைக்கிறான். உடைக்க மேல அது மாணிக்கப்பறல் தெரித்தவ மேல உள்ளது, இவ தன் கையில் உள்ளதையும் உடைக்கிறான். அதுல இருந்தும் மாணிக்கப்பறல் வருது. அப்ப முத்து இல்லை. அப்பதான் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் கெடுகையன் ஆய்வுன்னு சொல்லி தன் தவறான தீர்ப்பு கொடுத்து ஒரு கொலைக்கு தண்டனைக்கு காரணமாயிட்டுன்னு சொல்லி நெடுஞ்செழியன் தென்புலம் காக்கும் என் குலம் பிழைத்தது, தென்னாட்டவர்களை காத்திருந்த என்னுடைய குலத்தினுடைய பெருமையை நான் அழித்து அந்த இடத்திலேயே மானத்தோடு அவன் விழுந்து உயிர் துறக்கிறான். பக்கத்தில் இருந்த பாண்டி மாதேவியும் கடவனை இழந்தோருக்கு காட்டுவதில் அவளும் உயிர் துறக்கிறாள். அந்த நீதியை நிலைநாட்டி தன் கணவன் குற்றமற்ற என்பதை நிரூபித்து விட்டு வெளியேறுகிறாள் கண்ணகி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தான் பிழைக்க போன நாடு, செல்வத்தெல்லாம் இழந்து வறுமையில் இருக்கிறார், அவளுக்கு ஆதரவு யாருமே இல்லை. அந்த கணவன் அபாண்டமாக கொல்லப்பட்டு விட்டான். தோல்வி மேல் தோல்வி, நம்பிக்கையின்மை, அப்படியே சோர்ந்து அப்பா அம்மாவை பார்க்க திரும்பி போயிருக்கலாம், விடலாவும். என் கணவன் தவறு செய்ய கணவனுக்காக போயிட்டு அந்த அரசனையே கீழே வீழ்த்துற அளவுக்கு வந்தான். இப்ப சிலப்பதிகாரம் தருகிற செய்தி என்ன? நீதிக்காக நேர்மைக்காக இறுதி வரை போராடுகின்ற, ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக இறுதி வரை போராடுகிற ஒரு குணத்தை காட்டுகிறது. அப்ப இடைமுயற்சி, விடாமுயற்சி, தொடர்ந்து நிற்கணும். இதுதான் கண்ணகியுடைய வாழ்க்கை தெரிய விஷயம். அப்படியே மணிமேகலைக்கு போங்க. இன்னொரு காப்பியம் மணிமேகலை. மணிமேகலா யார்? மாதவியினுடைய மகள், கோவலனுடைய மகள். அவ துறவரம் பூண்டு போறான். ஆனா அவளை உதயகுமாரன் என்கின்ற சோழ இளவரசன் அவளை காதலிக்கிறான், அவளை திருமணம் பண்ண நினைக்கிறான். அவளை தொடர்ந்து வரான், இவன் மறுக்கிறான். நான் துறவரம் பூண்டு பௌத்த நெறியில் போக போறேன், நான் திருமணத்தை விரும்பவில்லை, என்னை விட்டுடுன்னு சொல்றான். ஆனா அவன் தொடர்ந்து துரத்துறான். இவ அவனை காய சண்டிகை என்கிற ஒரு மாற்று உடல் எடுக்கிறான், இன்னொருத்தருடல. அப்போ இவன் அந்த காய சண்டிகையை பின்தொடரான். அந்த காய சண்டிகையினுடைய கணவன் இதை பார்த்துட்டு உதயகுமாரனை கொண்டுருதான், தன் மனைவியை பின்தொடரான்னு சொல்லி அவன் கொண்டுருதான். ஆனா அந்த காய சண்டிகை உருவத்தில் இருந்தது மணிமேகலை தான். அவன் கொலை செய்யப்பட்ட வெளியே வாரா. இது தெரிஞ்ச உடனே உதயகுமாரனுடைய அம்மா அன்றைக்கு இருந்த சோழ பேரரசி தன் மகன் இறந்ததற்கு காரணம் இவள் தான் என சொல்லி ஜெயிலில் போட்டுருந்தாங்க. அவ இருக்கிற சிறைப்படுத்தப்படுகிறாள் மணிமேகலை. ஆனா அவ ஒரு தவச்செல்வி. அவ்வளவு இழைத்த பிறகு கூட அவ எதுக்காக வர? அறவாழ்வுக்காக வந்தவள். சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகின்றாள். அந்த ஜெயிலேயே அவ தன்னுடைய ஆன்மீக பணியை செய்து அந்த மணிமேகலை அழகா ஒரு சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக்குகிறாள். அந்த செய்தி அப்படி பரவுது. அந்த சிறையில் இருப்பவங்களாம் கொடும் பாதகம் செய்தவர்கள், அவர்களை எல்லாம் பின்னாடிதான் இந்த எம்ஜிஆர் நடிச்ச திரைப்படங்கள்லாம் வந்தது. சிறையில் இருக்கிற கொடும் பாதகங்களை எல்லாம் தன்னுடைய அறத்தால், தன்னுடைய தவத்தால் மணிமேகலை மாற்றி அந்த சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகிறாள். அதை பார்த்து அந்த ராணியை இறங்கி அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்டு நானும் உன்னோடு வருகிறேன் சொல்லி அவளும் அந்த பௌத்த மதத்தை பின்பற்றி சொல்வது மாதிரி தான் அந்த மணிமேகலை கதை செல்கிறது. அப்ப மணிமேகலை என்கின்ற பெண் ஒரு சோழ இளவரசன் தன்னை பின்தொடர்ந்த பிறகு கூட எனக்கு அந்த திருமணத்தில் விருப்பமில்லை என உறுதியாக சொல்லி தன்னுடைய தவ வாழ்க்கையை தொடர்ந்து தவறாக தண்டிக்கப்பட்ட போதும் அதை ஒரு தவ வாழ்க்கை, அந்த சிறைக்குள்ளும் வாழ்ந்து எல்லோருடைய மனதுக்குள்ளும் ஒரு மாற்றத்தை கொண்டு அந்த மகாராணியையே தன்னுடைய பாதைக்கு ஈர்க்கின்ற அளவிற்கு இளம் வயதில் இருந்த மாதவியினுடைய மகளான மணிமேகலையால் ஒரு சாதனை படைக்க முடிஞ்சு. அதனால அவளுக்கு ஒரு இலக்கியம் மணிமேகலை நம்முடைய 50 காப்பியங்களை 2ஆம் காப்பியமாக வந்தது. அப்ப நம்முடைய இலக்கியங்கள், கவிதைகள், கதைகள் எல்லாம் எதை சொல்லுது? நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு போராட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நம்முடைய நியூட்டன்ஸ் லா என்ன சொல்லுது? ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்.
எல்லாமே ஒரு போராட்டம் தான். உலகம் முழுக்க ஒரு போராட்டத்தில் இருந்துட்டு, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புக்கான போராட்டம். அதுல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், யார் அதில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே தொடர்ந்து இருக்கின்றார்கள். தொடர்ந்து இருப்புக்காக போராடி கொண்டிருக்க வேண்டும். அதில் வெற்றிகரமாக போராடுபவர்கள் வெற்றிகரமாக தொடர்வார்கள். இதுதான் டார்வினுடைய அந்த பரிணாம கோட்பாடை எத்தான் சொல்லுது. இயற்கையை எத்தான் திரும்ப திரும்ப கொண்டு வந்திருக்குது. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எந்த ஜீவராசிகள் எல்லாம் தன் இருப்புக்காக தொடர்ந்து போராடி வெற்றிகரமாக வாழ்கிறதோ அந்த ஜீவராசிகள் இன்று வரை தொடர்கின்றன என்றுதான் டார்வினுடைய பரிணாம கோட்பாடு அந்த விதி சொல்கின்றது. அப்ப விஞ்ஞானம் அதைத்தான் சொல்கிறது, மெஞ்ஞானமும் அதைத்தான் சொல்கிறது. இவர் கூட சொல்வார, நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு சொல்கிற குரல் தான் நம்முடைய குரலாக இருந்தது. எந்த ராஜாவுக்கும் நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். மிஞ்சி போனா ராஜா என்ன பண்ண தலையை எடுப்போம், அவ்வளவுதானே, மரண தண்டனை. நாங்க யமனுக்கே அஞ்ச மாட்டோம். அதனால நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று மிகப்பெரிய சக்கரவர்த்திகளை பார்த்து கேட்கின்ற சன்னியாசிகள் வாழ்ந்த நாடுதான் இந்த நாடு. எனவே நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். ஆன்மீக உலகத்திலையும் பெரும் வீரர்கள், மிக தைரியமாக போராடியவர்கள் இருக்கின்றார்கள். இலக்கிய உலகமும் இதைத்தான் போற்றுது. அப்போ யார் இடைவிடாது தொடர் முயற்சியிலே நின்று வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் உலகம் போற்றுகிறது. அவர்கள் காவிய நாயகர்களாக, காப்பிய நாயகர்களாக மாறுகிறார்கள். அதுதான விஷயம். நான் ஒரு பாட்டு கூட பாடுவேன். ராமாயணம் என்ன, பத்து தல ராவணனை ஒத்தத்தல ராம வேண்டா மொத்தத்தில வீரம் வேணும் ஒரு பாட்டு உண்டு, ஒரு நாட்டுப்புற பாட்டு. 10 தலை ராவணன் இருந்து அந்த ராவணன் யாரும் ஜெயிச்சா, ஒத்த தலை உள்ள ராமன் ஜெயிச்சுட்டான். எதனால, நான் மொத்தத்துல வீரம் வேணும் சுடலமாடான்னு ஒரு பாட்டு, ஒரு நாட்டுப்புற பாடல், கவிஞர் பரிணாமன் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல். அப்போ ராமாயணமும் என்ன வருது, அவனுடைய வனவாசத்துக்கு வர்றான், மனைவி கவர்ந்து செல்லப்படுகிறாள், மனைவி போயிட்டா, மனைவியை தேடி லட்சுமணன், 2 பேர் தான், ராமனும் லட்சுமணன் தான் எல்லாரும் வர்றாங்க. இலங்கையில் இருக்கிற செய்தி கிடைக்குது, அவளை மீட்க போறான். அதுக்கு அவன் அயோத்தியிலிருந்து படைகள்லாம் கொண்டு வரல, வந்த இடத்துல சுக்ரீவனுடைய நட்பு, அனுமனுடைய தொடர்பு, அப்படியே அந்த வாலி வதம், அந்த படைகள்லாம் கிடைக்கும். இந்த குரங்கு படைகளை வச்சுட்டு போய் இலங்கையை தாக்கி தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டு வரான். அப்போ 3 பேராக அயோத்தியில் இருந்து வந்து வனத்தில் வாழ்ந்து அதில் ஒரு ஆள் பிரிய, மீது 2 பேர் சேர்ந்து தொடர்ந்து நடந்து வழியில் கிடைத்த நண்பர்களான சுக்ரீவன் வானர கூட்டத்தினுடைய துணையோடு சென்று மிக பெரும் வீரனாக இருந்த ராவணனை வென்று தன் மனைவியை மீட்டு வருகிற செய்தியைத்தான் ராமாயணம் சொல்றது. அப்ப எல்லா சோதனையிலும் விடாது தொடர்ந்து முயன்று வருபவர்களுக்கு தனியானா இருந்தா கூட அவனுக்கு உதவி எங்கே இருந்தா தேடி வரும். அதை தேடி வரும்போது அவனுக்கு கிடைக்கும். ஒரு தகவல் சொல்றேன் சார், பாலைவனத்துல யாரும் தண்ணீர் இல்லாம இறக்க மாட்டாங்க. இது பாலைவனத்துல இயற்கையாக ஒரு தர்மம் இருக்கு. நீங்க பாலைவனத்துல மாட்டிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பயப்படவே வேண்டாம். பாலைவனத்துல யாருக்கா ஒரு தண்ணீர் தாகம் வந்துட்டுனா அந்த உள் உணர்வே உங்களை, பாலைவனத்துல எங்க ஒயாசிஸ் உண்டு, பாலைவனத்துல அங்கேயே ஒயாசிஸ் சொல்லுவாங்க. சில இடங்களில் தண்ணீர் இருக்கும், சில சோலைகளும் இருக்கும். நீங்க பாலைவனத்துல சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்க உள் உணர்வே உங்களை அந்த ஒயாசிஸ் இருக்கிற இடத்த நோக்கி நகர்த்திடும். தண்ணீர் இருக்கிற இடத்துல அங்க போய் நீங்க தண்ணீர் சாப்பிட்டுருவீங்க. இயற்கையில் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு. நம்ம உள் உணர்வே நம்மளை சரியா வழிநடத்திட்டு போகும். பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் தவித்து இறந்ததாக ஒரு வரலாறே கிடையாது இதுவரை. எவ்வளவு பெரும் பாலைவனங்கள்லாம் இருக்குது. அந்த பாலைவனத்தில் உள்ளவங்களே சொல்லிருக்காங்க, அவங்க ஒட்டகத்துல தண்ணி கொண்டு போவாங்க, அது வேற விஷயம். ஒருவேளை தீர்ந்து விட்டால் கூட அவங்க தண்ணீர் தாகம் வந்துட்டுனா அவர்கள் அந்த தண்ணீர் பாலைவனத்துல எங்க கிடைக்கும் அதை நோக்கி அவர்கள் ஈர்க்கப்பட்டு செல்வார்கள். இது இன்றைக்கும் ஒரு நிஜமா இருக்கு. இயற்கையிட்டே ஒரு தன்மை இருக்கு. உங்களுக்கு எது தேவை அதை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள், நீங்கள் அதை நோக்கி நகர்வீங்க. இது வாழ்க்கையினுடைய சில மிஸ்டிக் சொல்லுவாங்க. இது விளக்க முடியாத, அறிவால் உணர முடியாத, அறிவால் விளக்க முடியாத சில உண்மைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அது பாலைவனத்தில் இருக்கிற இது ஒரு பெரிய உண்மை. இப்ப நம்ம நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா விதமான இன்னைக்கு ஒரு செல்வந்தன் வசதி உள்ளவங்க எல்லா இடத்துலயும் ரொம்ப பாதுகாப்பாக வீடுகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். சாதாரண ஏழை எளிய மக்கள் சாலை ஓரத்துல படுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களும் வாழ்கிறார்கள். அவர்களை பெரிய அளவுக்கு நோய் நொடி இல்லை, அதுலயும் அவங்க வாழ்றாங்க, இயற்கையோட எக்ஸ்போஸ் ஆகி வாழ்றாங்க. அப்போ அங்க இருக்கிற சூழல் அதற்கு அந்த உடல் தகுதி அது கொடுத்துட்டு அவங்க அதை எதிர்கொள்றாங்க. ரொம்ப ப்ரொடெக்டடா இருக்கிற அவங்களுக்கு எல்லா நோய்களும் வருது. அதையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குது. இயற்கைக்கு தன்னை இயற்கையான சூழலில் ஒரு எக்ஸ்போஸ் ஆகி வாழக்கூடிய எத்தனையோ பேர், அவங்களுக்கு பெரிய நோய்கள் இல்லை, அவங்க மிக தைரியமா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனா ரொம்ப பாதுகாப்பான இடத்தில் வாழ்கிறவர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வந்து சேருது. அதே நம்ம நிகழ்காலத்தில் நீங்க பாக்குறோம். அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷன் இல்ல, ஒரு இன்டர்னல் உங்கள் உள்ளுக்குள் இருக்கிற உங்களுடைய உள்தன்மை, அகத்தன்மை, உங்க அக வெளிச்சம், அக உறுதி, அந்த அந்த வெளிச்சம் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றது. இதை நண்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராமனுடைய வாழ்க்கையைத்தான் சொல்லுது, கண்ணகியினுடைய வாழ்க்கையைத்தான் காட்டுது, நம்முடைய மணிமேகலுடைய வாழ்க்கையைத்தான் காட்டுது. மகாபாரதம் என்ன எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க 100 பேர், இவங்க 5 பேர். 100 பேருக்கு 5 பேருக்கு நடந்த சண்டை, கடைசியில் 5 பேர் உள்ளவங்க பார்ட்டி தான் ஜெயிச்சு. படைபலன் பார்த்தாச்சுன்னா கௌரவர்களுடைய ஆதரவு கொடுத்த படைபலன் அன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுடைய பலம் ஜாஸ்தி. பஞ்சபாண்டவர்கள் 14 ஆண்டு காலம் வனவாசம் போயிட்டு ஒண்ணுமே இல்லை, அவங்க கூட நின்னவங்க ரொம்ப குறைவு. படையினுடைய அந்த பலம் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கௌரவர்கள் தான் ஜெயிச்சிருக்கணும். நியூமரிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஆனா நியூமரிக்கலி இவங்க வீக். ஆனா சொல்லுவாங்க இவர் பக்கம் தர்மம் நியாயம் இருந்தனால இவர்கள் வென்றார்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகம் கற்கும்னு பாஞ்சாலி சபத்துல பாரதி சொல்லுவாங்க. அந்த அந்த தன்மைகள் இருக்கு. அப்ப என்னன்னா இங்க சத்தியம் வெல்லும், நன்மை வெல்லும். இப்ப நம்ம உறுதியாக ஒரு நல்ல மிக நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் வெற்றி நமக்கு நிச்சயம். அதை சொல்றேன். நம்மகிட்ட ஒரு மிக நேர்மையான ஒரு அணுகுமுறை இருக்கணும், ஒரு உறுதியான ஒரு பார்வை நம்மகிட்ட இருக்கணும், இடைவிடா முயற்சி இருக்கணும். அதான வள்ளுவன் சொன்னான், முயற்சி மெய்வருத்த கூலி தரும். பலரும் பேசியிருப்பாங்க, எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்ற குறள் வாக்கியம், முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனும், தெய்வத்தால கூட கொடுக்க முடியாம போகலாம், ஆனா முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நீ எவ்வளவு பாடுபட்டிருக்கியோ அதுக்குள்ள உனக்கு ஃபீட்பேக் கிடைச்சே தீரும். மெய் வருத்த கூலி தரும். எவ்வளவு உழைப்பு பற்றி அந்த உழைப்புக்கான ரிசல்ட் உனக்கு கிடைச்சே தீரும். ஈக்குவல் அண்ட் ஆப் ஈச் அண்ட் எவரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பிசிக்ஸ்ல நம்ம படிக்கிறோம். ஒரு செயலுக்கும் ஒரு எதிர்விளைவு உண்டு. ஒரு விளைவுக்கு ஒரு எதிர்விளைவு கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து உழைப்பு கொடுக்கும்போது உங்களுடைய உழைப்பு ஒரு நாளும் வீணாகும். நம்ம மிக நம்பிக்கையோடு தொடர்ந்து கொடுத்துருந்தோம்னா நிச்சயமாக அந்த வெற்றி வந்தே தீரும். ஏன்னா அது இயற்கையினுடைய அமைப்பே அப்படிதான் இருக்குது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லுது. இன்னொரு இதாக்கும், ஊழையும் உப்பக்கம் காண்பார் அப்படின்னு வள்ளுவன் சொல்றான். ஊழ்வினைனே ஒரு பெரிய அதிகாரத்தை எழுதுறான். அந்த காலத்துல ஊழ்னா அந்த விதி கோட்பாடு சமண பௌத்த சமயங்களில் வலுவாக இருந்த ஒரு காலம். வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே விதி கோட்பாடு வலுவானது. விதியை யாரும் வெல்ல முடியாது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு. நம்முடைய சிலப்பதிகாரத்தினுடைய செய்தியை தான், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு. சிலப்பதிகாரம் 3 செய்திகளை சொல்வது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த செய்தி தான் அன்றைக்கு சமண பௌத்த சமயங்களுடைய செய்தியாக கோலோச்சி இருந்த காலம். அந்த காலத்துல வள்ளுவன் ஒரு கலக குரலாக சொல்கிறான், ஊழையும் உப்பக்கம் காணலாம். நீங்க உறுதியாக இடைவிடாத நீங்க முயற்சி பண்ணா விதியையும் வெல்லலாம் அப்படிங்கிற குரல் வள்ளுவன்ட்டு பிறந்து வருகிறது. அந்த காலத்தை மிஞ்சிய குரல். அது வள்ளுவன் காலத்தில் இருந்த அந்த விதி கோட்பாடையும் வினை கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கலக குரலாக வள்ளுவனிடமிருந்து பிறந்து வந்தது. அப்போ அருளாளர்கள், இலக்கியவாதிகள் எல்லாருமே இந்த தொடர்ந்து அவங்க போராடி இருக்கிறாங்க. இடைவிடா முயற்சிக்கு வெற்றி உண்டு என்கிற செய்தியைத்தான் அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் கோட்பாடு, அவர்கள் கொள்கை எப்பவுமே சொல்லி வந்திருக்கு. இதை நம்ம எடுக்கணும் வாழ்க்கையில எல்லாமே. அப்போ எண்ணிக்கை அல்ல விஷயம், எண்ணிக்கை அல்ல ஒரு விஷயம், இந்த எண்ணங்கள் தான். இட்ஸ் நாட் குவாலிட்டேட்டிவ், இட்ஸ் நாட் குவான்டிடேட்டிவ், இட்ஸ் குவாலிட்டேட்டிவ். நம்ம 2 சேஞ்ச் இருக்கு, குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் அண்ட் குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச். நீ எப்பவுமே குவான்டிட்டி ஜெயிக்கும் சொல்ல முடியாது, குவாலிட்டியும் ஜெயிக்கும். நம்மள்கிட்ட ஒரு நேர்மை, நம்மள்கிட்ட ஒரு இடைவிடா முயற்சி, ஒரு சத்திய ஆவேசம் நம்மள்கிட்ட இருந்தாச்சுன்னா நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம். எதுலையுமே ஒரு தர்மம் வேணும், தொழில் தர்மம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு தொழில வெற்றி அடையணும். இப்ப இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்க, குறுக்கு வழியில போய் வெற்றி அடைஞ்சிடலான்னு. அது ரொம்ப காலத்துக்கு கை கொடுக்காது. ஏன்னா எதுலையுமே ஒரு தொழில் தர்மம் சொல்றாங்க. ஒரு நேர்மை, ஒரு தர்மம் நம்ம கடைபிடித்து தொடர் முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக அந்த நேர்மைக்கும் அந்த சத்தியத்துக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். சத்தியம் ஏவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். இது நம்முடைய குரல், ஆன்மீகம் இருக்கிற ஒரு குரல். எனவே நீங்க உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலர்ந்து சொல்றாங்க. அப்ப நம்ம மானசீகமாக சிறப்பாக வாழ்ந்தால் எல்லோருடைய மனதிலும் நம் வாழ்க்கை இடம்பெறும். மை லைஃப் இஸ் மை மெசேஜ் அப்படின்னு ஸ்ரீமான் அரவிந்தர், மகான் அரவிந்தர் சொன்னார். மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என் வாழ்க்கையே உங்களுக்கு போதனை. தனியா போதனை சொல்ல வேண்டாம், நான் வாழ்ந்து காட்டுறேன், என்னுடைய லிவிங் எக்ஸாம்பிள்.
அதாவது புத்தகங்களை விட கோட்பாடுகளை விட லிவிங் எக்ஸாம்பிள் ஹேஸ் a wide influence. நம்முடைய வாழும் நிலை அது கண்டிப்பா வெற்றியை தரும். ஒண்ணுமில்ல, நான் பணி ஓய்வு பெற்று வேற மாதிரி போயிருக்கலாம். நான் பணி ஓய்வு விருப்ப ஓய்வு தான் எடுத்துட்டு என் குருநாதருக்காக பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறங்கினேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கை முழுக்க என் குருநாதர் பணியிலேயே நானே என் மனைவியை இறங்கி போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு ஓய்வே இல்லை. ஐயா ரேகோ ஐயா ரொம்ப நாள் கேட்டதுனால இன்னைக்கு ஒரு நாளை உருவாக்கிட்டு அவருடைய அன்புக்காக இதன் மூலமாக பலமுறை நான் பேசி இருக்கிறேன். இதுவும் ஒரு அருமையா, இதுவும் ஒரு ஆன்மீக பணிதான். இதில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பது, ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுவது, தைரியத்தை கொடுப்பது, உங்களுக்குள் ஒரு ஒளியை விதைப்பது, ஒரு வெளிச்சத்தை விதைப்பது என்பதும் ஒரு ஆன்மீக பணிதான். நான் இது ஒரு ஆன்மீக பணியாக தான் இதை பார்க்கிறேன், இதை செய்கிறேன். வருத்தப்பட்டு பாரசு மூப்பவர்களை என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன் விவிலியம் சொன்னது போல எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தருவதற்காக, ஒரு வெற்றிக்கான ஒரு வியூகத்தை தருவதாகத்தான் நாங்கள் இந்த வாசகங்களை அமைக்கின்றோம். ஏனென்றால் வெற்றி பெற்றவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, விடா முயற்சி. எந்த துறையிலும் வெற்றி பெற்றவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், தொடர்ச்சி. ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தொடர்ச்சிக்கு ஒரு வேல்யூ உண்டு. எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் போது அதுக்கே ஒரு ஆற்றல் வந்துருது. தொடர்ந்து எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படி ஒரு பழமொழி இருக்கு. எறும்பு தான் தொடர்ந்து எறும்புகள் போயிட்டுனா அந்த கல்லு கூட தேஞ்சிரும் சொல்றாங்க. எறும்பு ஊற கல்லும், எறும்பால் கூட ஒரு கல்லை தேய வைக்க முடியும் அப்படின்னு நம்ம பழமொழி சொல்லும் போது நாம் மனிதர்கள் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள். நாம தொடர்ந்து முயன்றால் நம்மால் வெல்ல முடியாத ஒரு விஷயமே இல்லை. வெற்றி என்பது ஒரு மறுபக்கம், உழைப்பு, தொடர் முயற்சியினுடைய அதர் சைட் ஆஃப் த சேம் காயின். ஒரு காயினுடைய மறுபக்கம் வெற்றி தான். வெற்றியை தள்ளி வேற எதுவுமே இல்லை. அப்ப எங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம், நம்மள்ட்ட கீதையிலிருந்து நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம எந்த இடத்துல தவறுனா, நாம சில விஷயங்கள் இப்படி நடக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்கணும். சில பிளான்ஸ் நம்ம சில விஷயங்கள் பிளான் பண்ணி இது இப்படி நடக்கணும்னு சொல்லி we are dictating. வாழ்க்கையை நம்ம டிக்டேட் பண்றோம். அது அப்படி வேண்டாம். நான் என்ன சொல்றேன், உங்க இலக்கை வையுங்கள், உங்கள் கனவை வையுங்கள், தொடர்ந்து அதற்காக நீங்க உங்க உழைப்பை கொடுத்துட்டே இருங்க. அது இயற்கை. நீங்க நினைக்கிற விதத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வெற்றியை தரும். இது இயற்கையில் ஒரு அம்சம் இருக்கு. நீங்க இயற்கைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். எல்லா இடத்தையும் நீங்க ஆக்குப்பை பண்ணி எல்லா ஸ்பேஸையும் நீங்க பிடிச்சிக்க கூடாது. நீங்க ஒரு இலக்கை வைக்கலாம், நீங்க ஒரு நோக்கத்தை வைக்கலாம், ஒரு லட்சியத்தை வைக்கலாம். அதற்காக நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும். இடைவிடாத அதற்காக நீங்க வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற ரூட்ல அது கனியாது. ஒண்ணு இல்லை சார், ஒரு மரம் நடுறோம், அதுக்கு தண்ணீர் ஊத்துறோம், உரம் போடுறோம், வளருது. இப்ப எங்க வீட்லயே நான் 2-3 மரம் வச்சேன். திடீர்னு பார்த்தா நான் உயரமா வளர்ந்த ஒரு மரம் பூக்கலை, அதை விட சற்று தாழ்வா இருந்த மரம் முதல்ல பூ வந்துட்டு. அந்த நாகலிங்க பூன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. 2 நாகலிங்க மரங்கள் என் தோட்டத்தில் நட்டேன். ஒரே நாள்ல, ஒரே நர்சரியில இருந்து வந்தது. ஒரே மாதிரி தான் அதுக்கு தண்ணீர்லாம் வருது, ஒரே நிலத்தில் தான் 2ம் வளருது. ஆனா பாத்தீங்கன்னா, நான் மிக உயரமாக வளர்ந்த நாக மரத்தை விட ஒரு அடி கம்மியா வளர்ந்த நாகமரம் முதலில் பூத்து அழகான பூக்களை இருந்ததுன்னு 2ஆம் மரம் பூக்க கூட இல்லை. அப்ப நீங்க அரித்மெட்டிக்கா அந்த வாழ்க்கையை பார்க்க முடியாது. நான் இதற்கும் தண்ணீர் விட்டேன், அதற்கும் தண்ணீர் விட்டேன், இதுக்கும் உரம் போட்டேன், அதுக்கும் உரம் போட்டேன், ரெண்டையும் நான் 2 கண் மாதிரி தான் பார்த்தேன். ஆனா முடியாது. ஒரு மரம் இப்போது பூத்து இருக்கிறது, ஒரு மரம் இன்னும் சில நாட்கள் கழித்து பூக்கலாம். இயற்கையை நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. இப்படித்தான் எனக்கு வெற்றி வரணும், இந்த அளவுக்கு வெற்றி வரணும் அப்படின்னு நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. நீங்க உங்க உழைப்பை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும். இயற்கை இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் இதை விட அழகான பூக்கள் அங்கே வரலாம். கொஞ்சம் காலதாமதமாகலாம். காலதாமதம் ஆகும் போது இந்த பூக்களை விட இன்னும் நல்ல செந்நிற வண்ணத்தில் பூக்கள் அதில் பூக்கலாம். சில நேரங்கள் அது ஒரு பெரிய விஷயத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து கூட செய்யலாம். எப்படி வேணாலும் அந்த நிகழ்வு இருக்கலாம். ஆனா நம்மகிட்ட என்ன வேணும் கேட்டாச்சுன்னா, தொடர் முயற்சி, இடைவிடாத அந்த லட்சியத்திற்கான ஒரு பராமரிப்பு, அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயற்கையை நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. ஐயோ நான் இவ்வளவுலாம் பண்ணேன், எனக்கு இவ்வளவு ரிசல்ட் வரணும்னு சொல்லி நீங்க ரிசல்ட்டை நீங்க டிசைட் பண்ண முடியாது. கீதை அதான் சொல்லுது, கடமையை செய் பலனில் பற்று வைக்காது. ஒன்னாத சிலவங்க அதை நீங்க ஒரு மலினமாவும் எடுத்துக்கலாம். பாத்தீங்களா உங்களை வேலை மட்டும் செய்ய சொல்றான், பலனெல்லாம் கேட்க விடாதுன்னு. அப்படி அது அல்ல. அதுல ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. பதறிய காரியம் சிதறும்னு ஒரு பழமொழி இருக்கு. எப்போதுமே நீங்க ரிசல்ட்லேயே கவனம் இருந்துச்சுன்னா அந்த செயல்ல உங்க கவனம் சிதறிடும். நம்ம இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு ஒரு பெரிய பலகீனம்னா, அவங்க உடனே எக்ஸ்பெக்டிங் இமீடியட் ரிசல்ட். இந்த உழைப்பு போட்டா உடனே ரிசல்ட் வரணும். நான் 1 மடங்கு போட்டா எனக்கு பல மடங்கு ரிசல்ட் வரணும். இந்த பண்பு, இதனாலதான் நீ நிறைய ஏமாற்றலாம் வருது. நிறைய பேர் நீங்க 5 ரூபா போட்டா 50 ரூபா தரேன்னு சொல்லி ஊர் பூரா படத்தை பிரிச்சுட்டு ஓடிடலாம். இது தொடர்ந்து நடந்ததுக்கு அப்புறம் இதுல ஏமாறுறவங்க நிறைய இருக்கிறாங்க.
சுலபமான வழியில் 5 போட்டு 50 எடுக்கணும். அதுல ஒரு நியாய தர்மம் இல்லை. என் உழைப்புக்கு ஏற்ற வரணுங்கிறது இல்லை, என் உழைப்போட பல மடங்கு வர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில அணுகுமுறைகள் நம்மள்ட்ட இருக்கனால அது பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி அது பல தோல்விகளையே நமக்கு இட்டு செல்லுது. அப்ப கீதை அந்த இடத்துல என்ன சொல்லுது? கடமையை செய், பலனில் பற்று வைக்காதே என்று சொல்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், பலன்ல பற்றே வேண்டாங்கிறது இல்லை, யூ டோன்ட் டிக்டேட்ங்கிறதா. நீ அதை நீ தீர்மானிக்காதே, நீ தொடர்ந்து அதற்காக உன் உழைப்பை சிந்து, திட்டமிடு, பணியாற்று. மேலும் 14 வயமா நீங்க படையெடுக்கணும்னு சொல்றீங்க. இந்த இடத்துல ஒரு சமர்த்த ராமதாசுடைய உதாரணம். ஒரு முறை மராட்டிய சிவாஜி அவன் முகலாய பேரரசோட பல இடங்கள்ல மோதுறான், பல இடங்கள்ல மோதி பார்க்கறான். எல்லாத்துலயும் இவன் சின்ன படை, முகலாய பேரரசு பெரிய பேரரசு, இவன் மோதி மோதி பார்க்கறான். இவன் தோல்விதான் இவனுக்கு வருது. ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் காட்டுக்குள்ள வாரான். வரும்போது அங்க சமர்த்த ராமதாசன் ஒரு ஞானி அங்க ஒரு குடில் போட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பயங்கரமான பசி. நேரம் அவர்கிட்ட போறான். ஐயா, எனக்கு பசியா இருக்கு, உடனே உட்காருப்பா, அவனுக்கு போடுறேன். அவனை உட்கார வச்சு வாழை அந்த இலையில சுட சுட சாதம் போடுறாரு. அப்பதான் எடுத்து போட்டு அதுல நெய்ய ஊத்துறாரு நடுவுல. இவன் டக்குனு அந்த நெய் இருக்கிற பகுதி சிங்கன்னு சொல்லிட்டு அந்த நடுவுல இருக்கிற சோலை போய் கை வைக்கிறான். அது பயங்கரமா சூடா இருக்கு, சுட்டுது. ஆகன்னு கை எடுத்துட்டு அப்படி உதறிட்டு சொல்றான், என்ன கை சுட்டுட்டா? ஆமா, நீ நடுவுல கை வச்சுக்க கூடாதுப்பா, ஒரு ஓரத்துல இருந்தே சாப்பிடுன்னு சொல்லுவாராம் சமர்த்த ராமதாசன். அப்புறம் இவன் அந்த சாதத்தை நீங்க ஒரு சூடா இருக்கும்போது ஒரு ஓரத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்றான். அதுக்குள்ள அந்த மையப்பகுதியுடைய சூடு குறைஞ்சதை இவன் சாப்பிட்டுதான். அப்ப இவனுக்கு அதுல ஒரு பொறி கிடைக்குது. இவன் முகலாய சாம்ராஜ்யத்துல என்ன பண்ணா, தலைநகரை போய் தாக்கணும், அவங்களுடைய பெரிய கோட்டைகளை போய் தாக்கினான். இவனுக்கு தொடர்ந்து தோல்வி கிடைச்சி இந்த உத்தியை மாத்திட்டான். மையத்தை போய் தாக்காமல் ஒரு ஓரத்தில் இருந்தே நீ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பி ஜெயிச்சிடலாம். அது உணவை வச்சு சமர்த்தம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சான், முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய சிறு சிறு கோட்டைகளை குறி வச்சு அடிச்சான். எல்லாத்தையும் வெற்றி கிடைக்காம சின்ன கோட்டை பறி போகும்போது அவங்களும் அதை பெருசா கருதிக்கல. சிவாஜி அந்த சின்ன கோட்டையை அனுப்பிச்சிருக்கான், வச்சுட்டு போறான்னு சொல்லி பெரிய எதிர்ப்பு வரல. கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டான், ஒரு கரையான் அப்படியே அரிக்கிற மாதிரி அந்த முகலாய சாம்ராஜ்யத்துடைய சிறு சிறு கோட்டைகளை எல்லாம் பிடிச்சி கடைசியில முகலாய சாம்ராஜ்யத்தை சவால் விடக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக வந்துட்டான். இந்த டெக்னிக்கை எங்கேருந்து படிச்சான்னா, சமர்த்த ராமதாசர் சூடாக உணவு போட்டு நெய்யின் மத்தியில் வார்த்து நீ முதல்ல நடுவுல கை வைக்காத ஒரு ஓரத்துல இருந்தே சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு சாப்பாட்டுன்னு சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக்கை அப்படியே பயன்படுத்தி தன்னுடைய போர்க்களத்தில் அந்த போர்த்தந்திரமாக பயன்படுத்தி வெற்றி கண்டவன் வீர சிவாஜி, மகாராஷ்டிராவுடைய சிவாஜி. இப்ப வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து பல உண்மைகளை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். யார் தொடர்ந்து தன்னையை கற்றுக்கொள்ள அவதான் ஜெயிப்பாங்க. ஒண்ணு வேண்டாங்க, பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை விதிச்சாச்சு. பகத்சிங் தூக்கு தண்டனைக்கு போகும் முந்தி ஒரு போரும் புரட்சியுமா இருக்கும். ஒரு ரெவல்யூஷன், ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனை அழைக்கிறாங்க கூட்டு போறதுக்கு, நீங்க வாங்க ரெடி ஆயிட்டு. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிடம் சொல்றாங்க. ஒரு கொலை கைதி கிட்ட கேட்டதை கொடுப்போம், ஒரு 5 நிமிடம் அந்த புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஜெயிலர் கேட்பா, நீ தான் சாக போறேப்பா, எதுக்கு இல்ல நான் சாகும் போது அந்த ரஷ்ய புரட்சி எப்படி வெற்றி பெற்றது அதை தெரிந்து கொண்டு நான் படித்ததை முடித்துக் கொண்டு செல்கிறேன். மரணத்தை சந்திக்கும் போது கூட தான் படித்த புத்தகத்தை படித்து முடித்து அந்த தத்துவத்தை நான் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த தெளிவோடு நான் மரணத்தை சந்திக்க போகிறேன்னு போனவன்தான் நம்முடைய பகத்சிங். அப்போ வாழ்க்கையினுடைய கடைசி கணத்தில் கூட லேர்ன் பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச சமீபத்திய அரசியல் உதாரணம் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். 90 வயதுல அவர் பத்திரிகை படிப்பார், அப்பவும் எழுதுவார். தொடர்ந்து கடைசி வரை படித்து கொண்டும் எழுதி கொண்டும் மற்ற இலக்கிய கலைஞர்களோடும் உறவில் இருந்தவர் அவர். எனவே வாழ்க்கையில எல்லா கடன்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அப்டேஷன் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை தொடர்ந்து உங்களுக்கு இடைவிடாமல் பல உதாரணங்களில் வாழ்க்கை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையோடு பேச தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி இன்று இல்லாமல் போகலாம், ஆனால் நாளை கண்டிப்பாக இருக்கும். வெற்றியே வராது என்கின்ற தன்னம்பிக்கை இழக்க, இன்று எனக்கு வெற்றி இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த வெற்றி நாளைக்கு வராது. எப்படி என்னுடைய நாகலிங்க மரத்தில் ஒன்று இன்று பூத்திருக்கிறது, நாளை கூட அடுத்த மரம் எப்போது வேண்டுமானும் பூக்கலாம். இந்த மரம் பூக்கவே பூக்காதே, நான் இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தி விட மாட்டேன். இது இன்று பூத்து விட்டது, அது நாளை இதைவிட அழகாக அதிக மரங்களோடு வரலாம் என அந்த 2வது நாகலிங்க மரம் பூப்பதற்காக இன்னும் நான் நம்பிக்கையோடு நீர் வார்த்து அதுக்கு உரம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. நண்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி வராமல் இருக்கலாம், நீங்கள் தயங்க
வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி நாளையே உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கும். மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, மிக அருமை ஸ்ரீ சங்கர் ஐயா. உங்களுடைய பேச்சு அந்த எழுச்சி உணர்ச்சியை கொடுக்கும் அளவிற்கு எல்லோருக்கும் இந்த 50 நிமிட பேச்சில் நீங்கள் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்தீர்கள். நீங்கள் பேசிய இந்த பேச்சையும் ஆன்மீகத்தில் ஒரு சேவையாக எடுத்து உங்களுடைய பல வேலைகளிலும் எங்களுக்கு கொடுத்ததற்கு மக்கள் நல்வாழ்வு குழு சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பேச்சு மூலம் இன்று நிறைய நல்ல நல்ல செய்திகள் கிடைத்தது. நம் சூரியனை பற்றி, கதிரவன் நம் எப்படி அந்த இருள் ஒளியை பற்றி மிக அழகாக நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை என்பதை நீங்கள் விளக்கிய விதம் மிக சிறப்பாக இருந்தது ஐயா. இன்று நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில கேள்விகள் கேட்பதற்கு நாம் ஒரு 10-15 நிமிடங்கள் ஒதுக்கலாம். முதலால் நம்முடைய மக்கள் நல்வாழ்வு குழு தலைவர் திரு தன்னம்பிக்கை தளபதி ரேகோ ராசு அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். ரேகோ சார். நன்றி நன்றி அருண். முதற்கண் நம்முடைய பேச்சாளர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. நானே ஒரு 50 நிமிடங்கள் வைத்த விழி மாறாமல், கேட்ட காது இங்கு அங்கே என்று அகலாமல் உங்கள் பேச்சை அப்படி கேட்டேன். அதே போல இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில இருப்பவர்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒவ்வொருவருமே ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள், ஒரு வணிகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குணத்தை கொண்டவர்கள், ஒரு அவருக்கென்று தனித்துவமான வியாபாரத்தை செய்கின்றவர்கள், அல்லது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று துடிப்போடு இருக்கக்கூடியவர்கள், எல்லாருமே வித்தியாசமானவர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்துகள் இருக்கிறது, எப்படி திருக்குறள் எல்லாருக்கும் பொருந்துகிறதோ அதே போல அவரவர்கள் இன்றைய மனநிலைக்கு ஏற்ப உங்களுடைய செய்தியை அவர் உள்வாங்கியிருப்பார்கள். நிச்சயமாக உங்கள் பேச்சு ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்பது திண்ணம். நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சிலந்தி அதை பத்தி சொன்னீர்கள். என் மனதில் எப்போதை தொடர்ந்து கட்டுகிறது என்று சொன்னீர்கள். அதே போல வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், தாழ்வுகள் இவையெல்லாம் நம் மக்கள் மீண்டு வர வேண்டும் சொன்னீர்கள். அந்த வாடு கீழே விழுந்துருது, என்ன அது? பள்ளி தவளை தவளை பள்ளி பள்ளி பத்தி சொன்னீர்கள். பள்ளி பால் அது நம்மள மேட்டுறதுக்கு அல்லது ஓடி போறான்ட்டு அந்த வாழை அறுத்து விட்டுக்கிட்டு போயிருது. ஆனா செத்தா போகிறது. மிகச்சிறப்பான கருத்துக்களை சொன்னீர்கள். சரி, இங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நிச்சயமாக விரும்பக்கூடும். எது எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்ல போனால், உங்களை பாராட்டுகின்ற நோக்கத்தில் அல்ல, உண்மையை சொல்ல போனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய மனநிலையும் உங்களுடைய பேச்சு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தி இருக்கும். செல்வம் ஐயா, செல்வம் இங்க இருக்கிறீர்களா? ரொம்ப நாளுக்கு பிறகு உங்கள் பெயரை பார்க்கிறேன். ஏதாவது பேச விரும்புகிறீர்களா செல்வம் ஐயா? சரி, நான் சொன்ன உடனே அன்மியூட் செய்து கொண்டு நீங்களே சில பேர் இங்கே பேசலாம். டாக்டர் பரம் அவர்கள் வழக்கம் போல இங்கே பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ரேகோ சார், நன்றி. நான் பேசுவது விளங்குதா? பேசுங்க டாக்டர். நான் விரிவுரையாளராக இருக்கும் பொழுது சக நண்பர்கள் அவர்கள் போதிக்கும் முறையை கண்டு வியந்துள்ளேன். சில விரிவுரையாளர்கள் போதிக்கும் முறையை கண்டு வியந்துள்ளேன். சில சமயங்களில் சில மாணவர்கள் அவர்கள் படைக்கும் தன்மையை கண்டு வியந்துள்ளேன். அதே போல ரேகோ சார், உங்களோட பேச்சை கண்டு வியந்துள்ளேன். ஆனால் இன்றைக்கு பேச்சாளர் பேச்சை கேட்டு நான் அப்படியே ஒரு கணம் எனக்கு என்ன பேசுவது என்று தெரியாமலே போய்விட்டது. அவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சு. அவர் எல்லா இடங்களிலிருந்தும், எல்லா பாகங்களிலிருந்தும், அது இலக்கியமா இருக்கட்டும், தெய்வீகமா இருக்கட்டும், எல்லா இடத்திலிருந்தும் அவர் உதாரணத்தை கொண்டு வந்தார். அவர் ஒளி நம் வாழ்வுக்கு எந்த அளவு முக்கியம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அவர் பேச்சை நான் 3ஆக பிரித்து கொண்டேன். ஒன்று உயிரியல், பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது
இந்த ஒளி, சூரிய ஒளி நம் உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், தாவரங்களுக்கு முக்கியம், போட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கைக்கு முக்கியம். அப்ப இந்த உடல் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல இயங்க அந்த ஒளி எந்த அளவுக்கு முக்கியம் என்று அது முதல் பிரிவிலும், இரண்டாவது பிரிவில் வந்து சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல மனநலம், ஒளி மனதில் உற்சாகத்தை தருகிறது, ஒளிதான் வந்து அறிவு அப்படி என்று தெரிந்து கொண்டேன். மூன்றாவது ஆன்மீக ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஒளி தெய்வீகத்தின் சின்னம். நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறோம், அது வந்து புனிதத்தை குறிக்கிறது, ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது, ஒரு சாந்தியை காட்டுகிறது. அப்ப மொத்தத்தில் நம்ம இங்க பார்க்கும்போது ஐயா பேச்சாளர் பேசிய பேச்சில் ஒளி இல்லாமல் உயிரோ அறிவோ வளர்ச்சியோ இருக்க முடியாது. உயிரோ அறிவோ வளர்ச்சியோ இருக்க முடியாது என்பது அது உண்மை. இலக்கை அடைவதே வெற்றி. நான் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு பேசினேன், இலக்கை அடைவதே வெற்றி. ஆனா அந்த இலக்கை அடைய ஒளி தேவை. அறியாமை என்னும் இடத்தில் இருள் சூழ்ந்து நிற்கும், நாம் முன்னேற முடியாது. ஒளி இருந்தால்தான் வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாறும். இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை காட்டி என்னோட இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவருக்கு கல்வி எனும் ஒளி அவரை இந்தியாவின் மிசைல் மேன் அப்படின்னு ஆக்கியது. அதே போல காஞ்சி பெரியார் இருக்கார், அவர் ஒன்று சொல்லியிருக்கின்றார், அறிவுதான் ஒளி, அறியாமை இருள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அப்ப இங்க பார்க்கும்போது பேச்சாளரோட பேச்சு மிக சிறப்பான பேச்சு. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒளி ஒரு உந்துதல், ஒளி ஒரு வழிகாட்டி, ஒளி ஒரு இலக்கு, ஒளியே வெற்றி, ஒளிதான் சுயநம்பிக்கை. அந்த அடிப்படையில் மீண்டும் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் பார்க்கும்போது அகத்தின் ஒளி, அவரோட அப்துல் கலாம் அகத்தில் ஏற்பட்ட அந்த ஒளியானது அந்த நம்பிக்கை ஒளி, அறிவு ஒளி, உழைப்பு 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 என்ற ஒளி அவரை இந்தியாவின் அதிபராக உயர்த்தியது என்று கூறிக்கொண்டு பேச்சாளர் அவர்களுக்கு என்னோட சிரம் தாழ்த்தி நான் வந்து என்னுடைய மரியாதையை செலுத்திக் கொள்கிறேன். இந்த பேச்சு என்னால இன்னும் எவ்வளவு நாளுக்கு என்னால மறக்க முடியாமல் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை சார். நன்றி நன்றி நன்றி. அருமை 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 நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். மிக மிக சிறப்பாக பேசினீர்கள். எதையுமே அறிவார்ந்த நிலையிலே பேசக்கூடியவர் நீங்கள். அந்த வகையிலே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி, சிறப்பு. உங்கள் பேச்சே எல்லாரையும் இங்கே உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய சுரேஷ் அவர்களை இங்கே பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ் ஐயா இருக்கிறீர்களா? ஒரு சில வார்த்தைகள். சரி, பண்ணுவதிலே தாமதமாகிறது. வணக்கம் ஐயா. வணக்கம். பேசுங்கள் ஐயா. ஐயா வணக்கம். அவர் பேசின பேச்செல்லாம் வந்து ஒன்னொன்னும் ஆழ்கடல்ல முத்தெடுக்கிற மாதிரி இருக்கு சார். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அள்ளி தெளித்து எடுத்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் பற்றி கொள்வோம். சூரியனை பத்தி பேசியிருக்காரு, கண்ணகி, கோவலன் பத்தி பேசினாரு, மாதவி பத்தி பேசினாரு. இதெல்லாம் வந்து நம்ம பல புத்தகங்களை படித்து ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பதற்கும் நமக்கு வந்து நாட்களும் போதாது, வயதும் போதாது. ஆனா ஒரு அவ்வளவு பெரிய விஷயத்த 1 மணி நேரத்துல 50 நிமிஷத்துல கொடுத்திருக்காருன்னா அது மிகப்பெரிய விஷயம். அது எல்லாம் கேட்டு 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 மனசு இன்னும் சாந்தமடையவில்லை, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இன்று நான் என்னுடைய பிறவி பயன் ஒரு சந்தோஷத்துல இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த உங்களுக்கு ஒரு நன்றி, அவருக்கு ஒரு நன்றி, இந்த புலனத்துக்கு ஒரு நன்றி, புத்திரி சாரோட ஓனருக்கு நன்றி. எல்லாரும் நல்லா வாழணும். வாழ்க வளமுடன். அருமை அருமை அருமை. நன்றி ஐயா, நன்றி, பாராட்டுக்கள் உங்களுக்கு. சிறப்பாக சொன்னீர்கள். அடுத்து நம்முடைய சதாசிவம் இருக்கிறீர்கள் அங்கே? சதா, சரி. சதா அவர்கள் இங்கு இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் யாரேனும் இங்கே பேசலாம். யார் பேச விரும்புகிறீர்கள்? நீங்கள் அன்மியூட் செய்துவிட்டு பேசுங்கள். உங்களுக்கான வாய்ப்பு.
வணக்கம் சார். வணக்கம், பேசுங்கள். ராமலட்சுமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு எனக்கு விட்டுற நிகழ்ச்சிய. விஸ்ரீ சங்கர் பேசுங்களாமா. விஸ்ரீயாவே பேசிட்டு போயிருவாரு. என்னங்க சார்? ஐயாவுடைய பேச்சை பற்றி பேசுங்கள். விஸ்ரீ சங்கர் என்பது விஸ்ரீயாகவே பேசிட்டு போய்விடுவார்கள். ரொம்ப நன்றாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் தாமதமாக கேட்டதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நன்றிங்க சார். அழகான நாகலிங்கம் பூவிலிருந்து நிறைய உதாரணங்களை சொல்லி நமக்கு அவரே சொல்லவே வேண்டாம். நிறைய நல்ல ஒரு நிகழ்ச்சியை தான் அவர் படைப்பார். எப்பொழுதுமே கருத்துக்கள் நிறைய அள்ளி வழங்கி கொண்டிருப்பார். வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். அவரை கொண்டு இங்கே பேச வைக்கும் நமது தலைவர் அவர்களுக்கு நன்றி. நல்வாழ்வு குழுவில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். வணக்கம். வாய்ப்புக்கு நல்லது. அன்பானவர்களே, வேறு யாராவது பேச விரும்புகிறீர்களா? வணக்கம், வாழ்க வளமுடன். நான் சா கிருபானந்தன், சென்னையிலிருந்து பேசுகிறேன். உள்ளொளி ஓக ஆசிரியர். அற்புதமாக இருந்தது. விசிறி சங்கர் ஐயா அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முத்துக்கள், பவழம் ஒவ்வொன்று தன்னம்பிக்கை மொழிகளை மொழிந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இலக்கியங்களை படித்து தேர்ந்த ஒரு நிலையிலே அதை நாம் இன்னொரு முறை அதை வாசிப்பதை போன்ற ஒரு உணர்வு இந்த 50 நிமிடங்களிலே ஏற்பட்டது. இதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை நல்கிய ராசு ஐயா அவர்கள் மக்கள் நலவாழ்வு இந்த புலன வழி மூலமாக வாய்ப்பினை தந்திருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. மீண்டும் ஒரு தடவை நீங்கள் ஞாயிறு பேச்சில் நீங்களும் பேசுங்கள். உங்களை நான் பேச அழைப்பேன். வேறு யாராவது இங்கே பேச விரும்புகிறீர்களா? சரி அருண், நீங்கள் நம்முடைய அணுகுமுறை பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அணுகுமுறை என்பது அந்த ஆட்டிடியூட், இருள் வேண்டுமா ஒளி வேண்டுமா என்பது அவரவர்கள் கையில், உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை மிக விளக்கமாக சொன்னீர்கள். அதுவும் தவிர்த்து எந்த நேரத்திலும் மன சோர்வு மட்டும் நம்மிடம் இருக்கக்கூடாது என்று சொன்னீர்கள். அந்த தவளை கதையில் உதாரணம் சொன்னது, அது காலை இழந்து விட்டால் கூட அந்த தற்காப்பு என்ற ஒரு விஷயத்தையும் மிக தெள்ள தெளிவாக சொன்னீர்கள். வெற்றிக்கு 3 வழிதான்: கடின உழைப்பு, விடாமுயற்சி, தொடர்ச்சி என்று சொன்னீர்கள். எந்த வேலை செய்தாலும் நிச்சயமாக அதற்கு உண்டான பலன், ஊதியம் கிடைக்கும் என்றும் பல உதாரணங்களோடு சொன்னீர்கள். தர்மர் துரியோதனன் கதை எல்லாம் இன்று அப்படியே இருக்கிறது. அது எல்லாம் நம் மூளையில் சேகரம் செய்து நமக்கு வேண்டிய பொழுது அதை எடுத்து கொடுக்கும் பொழுது உங்கள் ஞாபகம் நிச்சயமாக எல்லோருக்கும் வரும் ஐயா. கடைசியாக நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பினால் இப்பொழுது பேசலாம் ஐயா. இல்ல மிக கிட்டத்தட்ட 31 அன்பர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கிறீங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் இனி எதிர்காலத்திலையும் கேட்பாங்க. இந்த ரெக்கார்டட் நிறைய பேர் நண்பர்கள் கேட்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது அப்பப்போ ரேகோ ஐயாக்காக இது மாதிரிப்பட்ட உற்சாகமூட்டு உரைகள் தந்து செல்வோம். இது கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அருமை 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 ஐயா. நன்றி அன்பான அவர்களே. அருண், உங்களுக்கு நன்றி. இன்று இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியிருக்கிறீர்கள். மலையரசன் ஐயா அவர்கள் இல்லாத நிலையில் நம்முடைய சுந்தரராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக மிகச்சிறந்த பாடல்களை ஒளியேற்றினார். அவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் இங்கே பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ தொடர்பு கொண்டு நல்ல மிகச்சிறந்த கருத்துக்களை, சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய நல்ல செய்திகளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு 50 நிமிடம் ஐயா என்று பேசியது போல பேசுங்கள். அது மக்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உண்மையான நோக்கம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி நெறியாளர் அருண் அவர்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்த வாரம் மலேசியாவிலிருந்து ஒரு பெண்மணி பேசுகிறார்கள். விவரங்கள் அறிவிப்போம். அனைவரும் அவசியம் வாருங்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம்.